வணக்கம் என் அன்பு நேயர்களே, மீண்டும் ஒரு முறை இந்த நிகழ்ச்சி மூலம் உங்களோடு இணைவதில் எனக்கு மனம் நிறைந்த மகிழ்ச்சி. இது கேள்விகள் ஆயிரம் நேரம். கேள்விகளால் நமது பகுத்தறிவையும் பட்டறிவையும் புதுக்கிக் கொள்கிற நேரம். இன்றைய விவாதத்தினுடைய தலைப்பு கொஞ்சம் கனத்த இதயத்தோடு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. நேர்மையாக நடக்குமா 4 தொகுதி சட்டமன்ற இடைத்தேர்தல்? இதுதான் இன்றைய தலைப்பு. இந்த தலைப்பை தேர்ந்தெடுப்பதற்கு காரணமாக இருந்ததே தேர்தல் ஆணையம். கடந்த தேர்தலின் போது தமிழ்நாடு முழுக்க நடந்த சில சம்பவங்கள், அதற்கு பிறகும் நடந்திருக்கிற சம்பவங்கள் மக்கள் மனதிலும் வேட்பாளர்கள் மத்தியிலும் மிகப்பெரிய அச்சத்தையும் ஐய உணர்வையும் தோற்றுவித்திருக்கிறது. அதை அடிப்படையாக கொண்டுதான் நேர்மையாக நடக்குமா என்கிற சந்தேகத்தை நாம் இன்றைக்கு எழுப்பியிருக்கிறோம். வள்ளுவரும் அழகாக சொல்லுகிறார் ஒரு குறள், தக்காங்கு நாடி தலை செல்லா வண்ணத்தால் ஒத்தாங்கு ஒறுப்பது வேந்து. தவறு செய்வோரைக் கண்டு நடுநிலையில் நின்று ஆய்ந்து அந்த தவற்றை அவர் திரும்பவும் செய்யாமல் இருக்க தவற்றுக்கு ஏற்ப தண்டிப்பதே ஆட்சி. தவறு செய்திருந்தால் தண்டிக்கப்பட வேண்டும். அதனுடைய அடிநாதம் இதுதான். என்ன செய்ய போகிறது தேர்தல் ஆணையம்? என்ன நடந்திருக்கிறது? இனி எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் என்ன? தேர்தல் ஆணையத்தின் கடமைகள் என்ன? பொறுப்புகள் என்ன? கொஞ்சம் ஆழமாக விவாதிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா இது தேர்தல் காலம். நிகழ்ச்சியில் நம்மோடு பங்கேற்று தங்களுடைய கருத்துக்களை இங்கே பகிர்வதற்காக 3 விருந்தினர்கள், அவர்களை நான் உங்களுக்கு அறிமுகம் செய்கிறேன். திரு பீமாராவ் அவர்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர், அவரை அன்போடு வரவேற்கிறேன். திரு அதிவீர ராமபாண்டியன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் மற்றும் வழக்கறிஞர், அவரையும் அன்போடு வரவேற்கிறேன். வணக்கம். திரு ஷியாம் அவர்கள் மூத்த பத்திரிகையாளர், வழக்கறிஞர், அவரையும் அன்போடு வரவேற்கிறேன். வணக்கம். திரு பீமாராவ், முதல்ல உங்கள்கிட்ட இருந்தால் ஆரம்பிக்க நினைக்கிறேன். தேர்தலுக்கு முன்னால் பிரச்சாரம் நடந்துகிட்டு இருக்கும்போது ஒரு கட்சியினுடைய முக்கியமான ஒரு தலைவர், நிர்வாகி பகிரங்கமாக சொல்கிறார், வாக்குச்சாவடியில் யார் இருப்போன்னு தெரியுமில்ல, நான் சொல்கிறது புரியுதில்லை அப்படின்னு அந்த பொதுக்கூட்ட மேடையில், பிரச்சார மேடையிலேயே பேசுகிறார். எதிர்வினை கிடைக்கிறது. தேர்தல் நாளன்று அவர் சொன்ன வாக்கியம் அப்படியே பலிக்கிறது. பொன்பரப்பிங்கிற ஒரு கிராமத்துக்குள்ளே போய் பட்டியலின மக்களை, அந்த வீடியோ காட்சிகளை பார்க்கும்போது நமக்கு அவ்வளவே பதறுது. ஒரு வாக்கை பெறுவதற்காக என்ன வேணாலும் பண்ணலாமா? இந்த சம்பவங்களை பற்றி உங்கள் கருத்து, ஒரு தலைவருடைய பேச்சு, அதற்கு பிறகு நிகழ்கிற நிகழ்வுகள், தேர்தல் ஆணையம் என்ன செய்ததுங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குரியதில்லை. நம்ம வெளிப்படையாக சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா மிஸ்டர் அன்புமணி தான் அதை சொன்னது. இங்கே திருப்பூர் ஒரு கூட்டத்தில் இடைத்தேர்தலையும் இது நடக்கக்கூடிய காஞ்சிபுரம் அந்த இதில் அவர் சொன்னது. இது அவங்க ஒரு தரம் கட்ட வார்த்தைகளால் ஏற்கனவே தேர்தலுக்கு முன்பே விமர்சித்து விட்டு மறுபடியும் கூட்டணி அமைத்தவர்கள் அவருடைய தரம் என்ன என்று நாம் மட்டுமல்ல, விரக்தியினுடைய வெளிப்பாடு வேறு வழியே இல்லை என்பதை தவிர அவர்களுக்கு ஒரு நெருக்கடி முட்டுச்சந்தில் இருக்கிறதுனால, மாட்டிக்கொண்டதுனால அவங்களுக்காக எதுவும் இல்லை. யாரும் கூட ஒரு சொன்னால், இவர் வள்ளுவ பெருந்தகை நீங்கள் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி கூட சொல்லுவாங்க, மயிர் நீப்பின் வாழா கவரிமான் அன்னார் உயிர் நீப்பின் மானம் வரின் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அதெல்லாம் இருக்கணும்னு சொல்கிறதுக்கு அவர் தான் சொன்னது. அது யார்? இதே மிஸ்டர் அன்புமணி தான் சொன்னார். ஆனால் சொன்னவாறு அவர் நடந்துக்கும் இல்லை, ஒன்றும் பண்ணவே இல்லை. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு? தோல்வி பயம் அப்பிக்கொண்டதனால் அதிமுகவோட பாஜக பாமக கூட்டணியோட தேர்தல் பயம், தோல்வி பயமும் அவங்கள நெருங்கினதுனால, ஜனங்க ரொம்ப தெளிவாக இருப்பதுனால அவங்க தோல்வி பயம் நெருங்கிடுது. அப்போ என்ன சொல்கிறாரல்ல, அந்த பூத்தில் நாங்கள் தான் இருப்போம், நீங்கள் சொன்ன மாதிரி சுட்டி காட்டின மாதிரி நாங்கள் தான் இருப்போன்றார். இப்போ தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுச்சு? பல முறை சொல்லியும் அதில் வர வழியே இன்றி எதிர்கட்சிகளோட நெருக்குதலால், உண்மைகளை வெளிக்கொண்டு வந்ததால், வேற எங்கேயும் வேணாம், தர்மபுரியிலே 8 பூத்தில் மறுபடியும் எலெக்ஷன் அப்படின்னு வைக்கிறதுலேருந்தே தேர்தல் ஆணையத்தோட இது வெளிப்படையாக தெரியுது. அது அப்போ மரியாதைக்குரிய சத்யபிரதா சாகு அப்புறம் நாங்கள் பல முறை நம்ம எடுத்துரைக்கிறோம். அது நீங்கள் அதில் சொன்னதை பல இடங்கள் இது மாதிரி பொன்பரப்பி மிகப்பெரிய அட்டூழியம். பானை சின்னத்தில் வாக்களிக்கலை என்பதற்காக ஒடுக்கப்பட்ட மக்களை, தலித் மக்களை வீடு தேடி வன்முறையில் ஈடுபடுத்துவது என்பது இது எந்த வகையில் நியாயம்? அப்புறம் ஏப்ரல் 14 தான் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவிச்சுட்டு அவங்களோட அப்பா மிஸ்டர் ராமதாஸ் அவங்க சொல்கிறாங்க இணைந்தே இருப்போம் அப்படின்னு. அப்போ வெறும் அவருடைய வாக்கை பெறுவதற்காக அவருக்கு மாலை அணிவிப்பது, இவர்களுக்கு சவப்பெட்டிக்கு மாலை ஆணி தயார் பண்ணுவது என்ற அடிப்படையில் தான் இவருடைய போக்கு இருக்கிறது. எனவே தேர்தல் ஆதாயத்துக்காக, தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக ஒரு சமூக பதட்டத்தையும் கலவரத்தையும் ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு இது இருக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும். அப்படின்னா என்ன பண்ணியிருக்கணும்? உடனே அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்திருக்கணும். அதுதான் கேட்குறேன். தேர்தல் ஆணையம் என்ன செய்து கொண்டிருந்தேன்?
ஒரு வாக்கை பெற வேண்டும் என்பதற்காக மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய இந்த அமைதியை குலைத்து ஒரு பயங்கர உணர்வை அந்த மக்கள் மனசுல விதைத்தது. என்ன கொடுமை இது. அப்போ சத்யபிரதா சாகு என்ன சொல்றாருன்னா, தேர்தல் அமைதியாக நடந்தது அப்படின்னு நாம கேட்கறது என்ன, மதுரையில் என்ன அமைதியாக நடந்ததா அப்படின்னா பெட்டி மாற்றுவதற்கு ஏன் நீங்க அனுப்புறீங்க, இதெல்லாம் இருக்கு இல்லையா? அப்போ இங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஏதோ வந்து அதிமுகவோட கிளை செயலாளர் மாதிரி வந்து இந்த வார்த்தையை நான் சொல்றது கூட கொஞ்சம் இதுவா இருக்கு. ஆனா இருந்தாலும் நடக்கிற நடைமுறையிலிருந்து இதை பண்ண வேண்டியதா இருக்கு. அப்ப ஒரு கிளை மாதிரி, கிளை கழகம் மாதிரியே வந்து தேர்தல் கமிஷன் நடந்து கொண்டால் மிகப்பெரிய ஒரு இந்திய ஜனநாயக நாட்டில் தேர்தல் ஆணையம் மிஸ்டர் அரோரா இங்கே வரதா வந்து தமிழ்நாட்டு கூட அவர் வரல. நாங்கள் கூட நேரடியாக ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் போயிருந்தோம். இதே நம்ம கிண்டியில் நடைபெற்ற ஒரு நட்சத்திர ஹோட்டலில். அப்போ இது சொல்கிறோம், இதெல்லாம் நடக்கும் என்று முன்கூட்டியே நாங்கள் சொல்கிறோம். அப்போ சட்டமன்ற இடைத்தேர்தல் நடக்கிறதுக்கு அவங்க ஒன்றும் ஆர்டர் இஷ்யூ பண்ணலை. அப்போ சட்டமன்ற இடைத்தேர்தலும் சேர்த்தே நடத்த வேண்டும். 10% இது வந்து காலியாக இருக்குது தமிழ்நாட்டில். எனவே அது ஒரு மிகப்பெரிய ஜனநாயக மோசமான ஒரு நிகழ்வை ஏற்படும். அந்த தொகுதி மக்களுக்கு ரெப்ரசன்டேட்டிவ் இல்லை, ஒரு மைனாரிட்டி அரசாக இந்த அரசு இருக்கிறது. எனவே நீங்கள் இடைத்தேர்தலும் சேர்ந்து நடத்தும், இந்த மாதிரி வன்முறைகள் நடக்கும், பூத் கேப்சரிங் நடக்கும் என்றெல்லாம் நாங்கள் கொடுத்துருக்கோம். 22 அம்சங்களை மார்க்சிஸ்ட் கட்சி கொடுத்தது. அப்போ இதெல்லாம் அவருக்கு தெரியாதா? அப்போ தெரிஞ்சுன்னு சொன்னால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைங்கிறது எதுவுமே இல்லையே. இப்போ அதுதான் நம்ம சொல்கிறோம். இப்போ நம்ம இதில் கூட நீங்கள் இன்னும் நல்லா வெளிப்படையாக சொல்லணும்னு சொன்னால், இவர் அமமுகவோட கொள்கை பரப்பு செயலாளர் நினைக்கிறேன், இப்போ ஒரு இது பண்ணியிருக்காங்க மிஸ்டர் தமிழ்ச்செல்வன். அவர் சொல்கிறார், என்னிடம் ஆதாரம் இருக்குது, 4000 ரூபாய் கொடுத்த காசை எனக்கு நீ ஓட்டு போடல திருப்பி கொடு அப்படின்னு சொல்வதற்கான வீடியோ ஆதாரமும் எங்கேயாவது இது நடக்குமா பாருங்க. இதெல்லாம் என்ன அட்டூழியங்கள். காசு கொடுக்குறதே தப்பு, கொடுத்தாலும் நீ எனக்கு ஓட்டு போட்டியா என்ன இருக்குன்னு விவிபேட்டில் பார்க்க தான் முடியுமே தவிர, இவங்க ஒருவேளை விவிபேட்டோட இவங்க தனியாக ஏதாவது அதிமுக ஓபிஎஸும் இபிஎஸும் தனி ஒரு ஒரு ஏதாவது ஒரு கண்ட்ரோல் ரூம் ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்களான்னு தெரியல. அது நம்பிக்கை இல்லாம தான் காசையை கொடுத்துருக்காங்க. ஆமா இல்ல அது ஒரு மாதிரி கொடுத்துட்டு எலெக்ஷன் முடிஞ்ச உடனே திருப்பி வாங்குற மாதிரி. ஒரு ஊராட்சி தலைவர், முன்னாள் ஊராட்சி தலைவர், ஒரு பெண்மணி அவங்க பணம் இஷ்யூ பண்றது நேம் பை நேம். ஏதோ வந்து முன்னெல்லாம் நம்ம அம்மா போடுறதுக்கு லிஸ்ட் எடுப்பாங்க, இல்லை போலியோ டிராப்ஸ் பண்ணுறதுக்கு லிஸ்ட் எடுத்து நீங்களாம் சரியாயிடுதான்னு பார்ப்பாங்க இல்லையா? இல்லை ஸ்கூலில் அல்லது காலேஜ் கேம்பஸ் ஸ்கூல் அட்டண்டன்ஸ் மாதிரி எடுத்து அவ்வளோ ரொம்ப வெளிப்படையாக கொடுக்குற அளவுக்கு இங்கே ஜனநாயகம் இருக்குன்னா, எடப்பாடி வாழ்க்கையே பேசுகிறாரு, அப்படி பண்ணிடுவோம் இப்படி பண்ணல, தேர்தல் இதுவாக நடந்ததுன்னு. சரி, அந்த பொன்பரப்பு இதில் நீங்கள் நடவடிக்கை எடுத்தீங்களா? யார் மேலேயாவது இது பண்ணீங்களா? என்ன பண்ணுறீங்க? அங்கே இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டரை மாற்றுறீங்க, எல்லாத்தையும் மாற்றுறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க. இதெல்லாம் நடக்கிறது என்ன வெளிப்படையாக நடக்குது அப்படின்னு சொன்னால், நீங்கள் தேர்தலில் தில்லு முள்ளு நடத்துவதற்கும் தோல்வி பயத்தில் அதிமுக ஆட்சியை இழந்து விடுவோம் என்ற பயத்தில் அவர்கள் இருக்கிறாங்க. அதனால தேர்தல் ஆணையத்தை தங்கள் இஷ்டம் போல ஒரு மாவட்ட கழகம் போல தேர்தல் ஆணையத்தை நடத்துவது இந்திய ஜனநாயகத்துக்கு ஏற்புடையதல்ல. தேர்தல் ஆணையம் நேர்மையாக நடந்துக்கணும். ஒரு அரசியல் ஒரு கட்சி போல ஒரு சூழ்நிலை. ஆமா, கண்டிப்பா ஜனநாயக நாட்டில் இதை நம்ம கேட்கலன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அப்ப நம்ம அன்னைக்கு நம்ம சொன்னது இன்னைக்கு உண்மை என்பது தானே வெளிப்படையா இருக்க. மரியாதை கூட ஷாம் கூட சொல்வார், அதை இன்னும் கூடுதலா கூட அவரால் சொல்ல முடியும். முன்னாள் பத்திரிகையாளர் பேசலாம். திரு ஷியாம் அவர்கள் ஒரு அழகான குற்றச்சாட்டு தான், ஒரு அழகான குற்றச்சாட்டு. வார்த்தையை தேர்தல் ஆணையம் அதிமுகவினுடைய கிளை கழகம் போல செயல்படுகிறது. அது உண்மைதான் என்பதை மிகவும் வருத்தத்தோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் தேர்தல் ஆணையம் தேர்தலுக்கு முன்பு நடந்து கொண்ட முறையுமே வந்து ஒருதலை பட்சமாகத்தான் இருந்தது, பின்பு நடந்து கொள்கிற முறை ஒருதலை பட்சமாகத்தான் இருக்கிறது. இதில் தோல்வி பயம் என்ற ஒரு அழகான வார்த்தையை திரு பீமாராவ் அவர்கள் குறிப்பிட்டார்கள். இந்த தோல்வி பயம் நெருங்கும் போது சூது செய்தும் வாது செய்தும் தொல்லறத்தை சுட்டரித்தும் ஏதும் செய்தும் வெற்றி அடைய வேண்டும் என்கிற நிலை ஏற்படும். இந்த நிலை வந்து கம்பராமாயணத்திலே ராவணனுக்கு ஏற்பட்ட நிலை. நான் எனக்கு நல்ல இது அது வந்து அதிமுகவுக்கு பொருத்தமாக இருக்கலாம். தேர்தல் ஆணையத்துக்கு என்ன, ஏதும் செய்து எதையாவது பண்ணி எடுத்து ஜெயிக்க வைக்கணுங்கிற அளவுக்கு அவங்களுக்கு என்ன வந்தது? தலைமை தேர்தல் ஆணையர் வந்து ஓய்வு பெற்ற பிறகு அவருக்கு வந்து ஒரு அரசு பதவி வேண்டும் அல்லவா? பிரச்சனையே அதுதான். உச்சநீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி ஓய்வு பெற்ற பிறகு ஒரு மாநிலத்தின் ஆளுநராக பொறுப்பேற்கிறார். உங்களுக்கு நன்றாக தெரியும், மாநில ஆளுநர் என்பவர்கள் டெல்லியின் ஏஜென்ட்கள். இது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். கேரளா சொல்றீங்களா? அப்போ அது மிகப்பெரிய தவறு அல்லவா? அப்படின்னா உச்சநீதிமன்றத்தில் அவர் ரிட்டையர் ஆக போறாருங்கிற விஷயம் எத்தனையோ நாட்களுக்கு முன்பே தெரிந்த விஷயம்தான். என்னன்னா பதவிக்காலம் இவ்வளவுதான்னு. அப்போ ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகு என்ன வேணுங்கிறத அவர் ஒரு 1.5 வருஷத்துக்கு முந்தையே டிசைட் பண்ணியிருக்காருன்னு தானே அர்த்தம். 2014 வந்து பாரதிய ஜனதா ஆட்சி வருது. 2014 இவர் கேரளா கவர்னரா பொறுப்பேற்கிற வரைக்கும் அதுக்கான திட்டம் போட்டிருக்காரு. அப்போ
உச்சநீதிமன்றத்தின் பேர்ல நமக்கு சந்தேகம் வருது. அதே மாதிரி தலைமை தேர்தல் ஆணையர் பேர்ல சந்தேகம் வருது. என்ன காரணம்னா இந்த தேர்தல் ஆணையர்கள் போடும் போதே வந்து எப்பவுமே வந்து ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரிகள் இல்லைன்னா பதவியில் இருக்கிற ஐஏஎஸ் அதிகாரிகள் தான் சுதந்திர இந்தியாவில் இது வரைக்கும். ஃபர்ஸ்ட் டைமா இப்பதான் வந்து ஐஆர்எஸ் ஆஃபீஸர். அப்ப அதுலயே வந்து எல்லாருக்குமே ஒரு பெரிய பிரச்சனை ஏற்படுது. ஏன்னா ஐஆர்எஸ் ஆபீசர் போட்டாலே இந்த வருமான வரித்துறை அதோட சோதனை, இத போலி சோதனைகள் இதெல்லாமே தொடர்ந்து அவங்களுக்கு அத்துப்படி அது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். பழி வாங்குற உணர்வு இருக்கும். இப்போ தேர்தல் நடக்குது, தோல்வி பயம் வருது. இங்க நம்ம லோக்கலா வந்து அதிமுக கவர்மெண்ட் இதை நம்ம குற்றம் சாட்டுறோம். அகில இந்திய அளவில் என்ன வாழுது? இன்னைக்கு சி ஓட்டர் வந்து கருத்து கணிப்பு போட்டிருக்கிறான். முதல்ல வந்து அவனோட கருத்து கணிப்புல வந்து மகத்தான வெற்றி பெற்று பாரதிய ஜனதா மீண்டும் ஆட்சி அமைக்கும், மீண்டும் மோடி பிரதமருங்கிறதா சி ஓட்டரோட முதல் கருத்து கணிப்பு. இப்ப நைஸா பேக் அடிச்சு 220 சீட் தான் வருவாங்க இப்போ வந்திருக்கு. ஜஸ்ட் நோ அவரே வந்து அவரோட அந்த சி ஓட்டரோட தலைமை அதிகாரி, செயல் அதிகாரி, சிஇஓ வந்து பிரஸ் மீட்ல டக்குன்னு சொல்லி பொறுப்பை கழிச்சிட்டாரு. அநேகமா இன்னும் கொஞ்ச நாள்ல அது 150ங்கிற லெவலுக்கு கொண்டு வந்துருவாங்க. ஏன்னா இப்ப அகில இந்திய பத்திரிகையாளர்கள் எல்லாருமே 150ல இருந்து 170 சீட்டு தாங்க பிஜேபி வரும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ தோல்வி பயம் வந்த உடனே மோடி என்ன பண்றாரு? எங்கேயோ இலங்கையில நடக்கிற ஒரு துயரமான சம்பவத்தை இந்திய அரசியலோட முடிச்சு போடுறாரு. அது என்ன நியாயம்? அது ஒரு பிரதமர், நாட்டோட பிரதமர் இலங்கையில நடந்த மாதிரி பயங்கரமான குண்டு வெடிப்பு இந்தியாவில் நிகழாம இருக்கணும்னா எனக்கு ஓட்டு போடுன்றார். இது ஒரு வகையில் பயமுறுத்தல். அது மட்டுமல்ல, ஒரு நாட்டோட துயரத்துல நம்ம பங்கு பெறணுங்க. இலங்கையில வந்து என்னங்க, இலங்கை வந்து அது நம்ம நாடு மாதிரி தாங்க. நம்மளோட எல்லா தொப்புள் கொடி உறவுகளும் அங்க இருக்கு. அப்போ ஈவன் இன்னும் சொல்ல போனா ஒரிசால இருந்து போன தொப்புள் கொடி உறவுகளும் அங்க இருக்கும். ஆக இந்தியாவுக்கு இலங்கைக்குமான உறவுங்கிறது ரொம்ப பழமையான உறவு. அங்க நடந்த துயர சம்பவத்தில் நம்ம பங்கு பெறுகிறேன்னு சொல்றதோட ஒரு பிரதமர் நிறுத்தும் போது சரியா இருக்கும். பங்கு பெறுகிறேன்னு சொல்லிட்டு அதே மாதிரி இங்கேயும் நடக்காம இருக்க எனக்கு ஓட்டு போடுன்னு சொல்லும் போது பெரியார் சொல்ற மாதிரி இலை நிறைய வந்து அறுசுவை உணவுகளை எல்லாம் பரிமாறி வச்சுட்டு ஓரத்துல கொஞ்சம் அசிங்கத்தையும் எடுத்து வச்சா எப்படி இருக்குமோ அப்படிதான் அர்த்தம். அப்போ இந்த தலைமை தேர்தல் ஆணையர் வந்து உடனடியாக அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும்ல. ராகுல் காந்தி ஒரு சில தவறுகள் செய்தால் உடனே நடவடிக்கை எடுக்கிறாங்க. அப்போ மோடி தவறு செஞ்சா எந்த நடவடிக்கையுமே இல்லை அப்படிங்கிறது தானே இங்க நடக்குது. மோடியை பற்றிய படம், அப்புறம் வந்து வெப் சீரியல், அது இப்போ வெப் சீரியல் ரொம்ப பாப்புலருங்க. இது எல்லாமே வரப்போகுதுங்கிற விளம்பரங்கள்லாம் வந்து தலைமை தேர்தல் கமிஷனரும் ஒண்ணுமே அதுக்கு சொல்லாம கடைசியில் உச்சநீதிமன்றம் போய் தானே அது நின்றுச்சு. அப்போ தேர்தல் நடத்தை விதிமுறைகளை எல்லாம் வந்து காற்றிலே பறக்க விட்டு தான் வந்து தேர்தல் ஆணையம் வந்து இந்த தேர்தலை நடத்துகிறது. தமிழக கிளையும் அப்படிதான் இருக்கும். நீட்சி இது நீட்சி தானே. ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற பாரதிய ஜனதா அரசு இல்ல மன்னிக்கவும் தமிழ்நாட்டில் இருக்கிற அதிமுக அரசு ஒரு ரெண்டும் ஒன்றாகத்தான் இருக்கிறது. ஸோ நீங்க தலைமை தேர்தல் கமிஷனரோ இல்ல தேர்தல் கமிஷனரோ இங்க கிளை அமைச்சிருக்கிற மாதிரி பிரதமர் மோடி அவர்களும் இங்க கிளை அமைச்சிருக்காங்க. பாயிண்ட். அப்போ டிவிசிவ் பாலிடிக்ஸ் பண்றதுங்கிற முடிவை இவங்க எடுத்த பிறகு இப்படிதான் நடக்கும். எங்க காலத்துல முதல்ல 57 தேர்தல் எனக்கு நினைவு இருக்கிற தேர்தலுங்க. அப்போ சின்னங்கள்லாம் அலாட் ஆகி வந்துருச்சு. 52லேருந்து சின்னம் வந்துருச்சு. 57 பிரபலமா இருக்கு. அதுக்கு முன்னாடி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பொட்டியை பிடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. என்னன்னா வண்ண கலர் பெட்டிகளில் தான் ஓட்டு போட்டுட்டு இருந்தாங்க. மஞ்சள் கலர் வந்து காங்கிரஸுக்கு. ஸோ உள்ளூர்ல இருக்கிறவங்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னா பொட்டியை எடுத்துறது, பொட்டியை மாத்துறது. பீமாராவ் சொன்னாங்கல்ல பொட்டியை மாத்துறாங்கன்னு. ஆனா எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் வரும்போது என்ன சொன்னாங்கன்னா அப்படியெல்லாம் பொட்டியே மாத்த முடியாதுங்க, இனிமேல் இதுதான் வந்து சேஃபஸ்ட் மெத்தடு எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் தான் சொன்னாங்க. 89 இவிஎம் டெமோவுக்கு நானும் போயிருந்திருக்கேங்க. அப்ப நான் கூட பரவாயில்ல, இது நல்ல விஷயம் தான். ஒரு லாக்குங்கிற பட்டனை அழுத்திட்டா வந்து எல்லாமே லாக் ஆயிரும். அதாவது போலிங் பூத்துக்குள்ள ஒரு வன்முறை கும்பல் போனா அந்த தேர்தல் அதிகாரி, போலிங் பூத்துல இருக்கிற அதிகாரி லாக்குங்கிற பட்டனை அழுத்தணும். அதுல இருக்கு, ப்ரொவிஷன் இருக்கு. அழுத்திட்டா அதுக்கு மேல எதுவும் செய்ய முடியாது, நீங்க வந்து பட்டன் போட முடியாது. ஆனா இன்னைக்கு 10 நீங்க சொல்ற மாதிரி லாக்னு ஒன்று இருந்தா அன்லாக்னு ஒன்று இருக்கணும். இல்ல லாக்குங்கிற பட்டனை கழட்டிட்டாங்களோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. ஏன்னா உங்க அமமுக பட்டன் 2-3 இடத்துல மிஸ்ஸிங். அது தெரியுமில்ல உங்களுக்கு? தெரியும், பேசியிருக்கோம். பட்டனே இல்ல. அப்போ அந்த பட்டனே எடுத்துட்டாங்க போல தெரியுது. ஏன்னா அதர்வைஸ் வந்து இந்த வன்முறை கும்பல் போய் போலிங் பூத்துல ஓட்டு போட முயற்சிக்கும் போது அவர் அதை எளிதா தடுத்திருக்கலாமே, ஒண்ணுமே கிடையாது. ஆனா தடுத்த மாதிரி தெரியலையே, எந்த எதிர்ப்புமே இல்லையே. அப்போ பொன்பரப்பி, நீங்க சொன்ன பொன்பரப்பி பெரிய உதாரணம்.
சரி, இந்த 10க்கு மறு வாக்குப்பதிவு நடத்தும் போது பொன்பொறுப்பிக்கு நடத்துறதுல என்ன சிரமம் இருக்கு? அது எல்லா வீடியோ ஆதாரங்களும் வந்துருச்சு, எல்லா ஊடகங்களும் அதை பத்தி செய்தி படக்காட்சிகள் போட்டாச்சு, செய்தி பத்திரிகைகள் எல்லாம் எழுதியாச்சு, எதிர்கட்சிகளும் அந்த டிமாண்டை வச்சாச்சு. அதுக்கு பிறகு அதுக்கும் சேர்த்து அறிவிக்க வேண்டியதானே மறு வாக்குப்பதிவு. அப்ப ஏன் வந்து அதுல தயங்குறாங்க? அப்போ மறு வாக்குப்பதிவு நடத்துறதுல கூட ஒரு ஓரவஞ்சனையா? அந்த கேள்வி வருதுல. வாக்குப்பதிவுலயும் நீ ஓரவஞ்சனை காட்டுற, மறு வாக்குப்பதிவுலயும் ஓரவஞ்சனை காட்டுற. தேர்தல் விதிமுறைகளுக்கெல்லாம் முரணா வந்து வாக்கு எண்ணிக்கை நடக்கக்கூடிய இடத்துல எந்திரங்கள் வந்து பாதுகாப்பா வைத்திருக்கிற இடத்துல ஒரு அதிகாரி போறாரு, யாருக்குமே தெரிவிக்காம போறாரு. கேட்டா ஆவணங்களை எல்லாம் வந்து ஜீரோக்ஸ் காப்பி எடுக்க போனேன்னு சொல்றாரு. ஆவணம் வந்து எவ்வளவு முக்கியம் என்றால் வாக்குப்பதிவு எந்திரம் பாதுகாப்பு எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் ஆவண பாதுகாப்பு. கண்டிப்பா. அப்ப ஆவண பாதுகாப்பு ஒருவேளை ஜீரோக்ஸ் எடுக்கணுங்கிற நிலைமை வந்தாலும் கூட வெளியில இருக்கிற தனியார் கடையிலேயே கொடுத்து ஜீரோக்ஸ் எடுப்பாங்க. அப்படின்னா வந்து கவர்மெண்ட் நடக்கும்போது ஜிஓலாம் கொண்டு போய் முதல்ல தனியார் கடையில் போய் எடுத்து ஜீரோக்ஸ் எடுப்பாங்களா? இது என்ன பொருத்தமில்லாத பதில் சொல்றாங்க. சரி, அப்படி என்ன ஜீரோக்ஸ் எடுத்த, என்ன ஆவணம், இந்த கேள்விக்கெல்லாம் பதில் இருக்கா? இங்க இருந்து வந்து ஒரு தலைமை தேர்தல் அதிகாரிக்கு கீழே இருக்கிற ஒரு அதிகாரி பாலாஜி போறாரு, மதுரைக்கு போறாரு. எல்லா செய்தியாளர்களும் கேள்வி எழுப்புறாங்க, அவர் வந்து ஈஸியா பதில் சொல்றாரு, ரொம்ப நன்றிங்க அப்படின்ட்டு போறாரு. கடைசி பதில் நன்றி தான். எல்லாத்துக்கும் விளக்கம் தான் இருக்கு. நன்றி. நைட்டு 12:30 மணிக்கு தான் எனக்கு தெரியும்ன்றாரு. வேட்பாளர் போய் சொன்ன பிறகுதான் எனக்கு தெரியும்னு சொல்றாரு. அப்படின்னா கலெக்டர் வந்து நடராஜன் அவர் என்ன கலெக்டரா இல்ல அவர் என்னவா இருக்காருன்னு இருக்கு. இல்ல, அவர் முதலமைச்சர் உதாரணத்தை பின்பற்றாரு. எப்படின்னா தூத்துக்குடியில துப்பாக்கி சூடு நடக்கிறத டிவில பார்த்தாலும் அந்த மாதிரி இருக்கு அரசு. வட்டாட்சியர் என்ன செய்யறாரு பின்னாடி தான் தெரியும். நடராஜன் மேலதான் நடவடிக்கை எடுக்கணும். மதுரையை பொறுத்த வரைக்கும் நடராஜன் தான் வந்து முக்கிய காரணம் நம்ம சொல்லணும். அவரை தவிர்த்துட்டு சத்யபிரகாஷ் சாகு என்ன பண்றாருன்னு சொன்ன மீதி என்கொயரி ஒரு 4 பேரை சஸ்பெண்ட் சொல்றாரு. நடராஜா அப்படின்னு சொல்லி வெளியே எடுத்திருக்காண்டாமா? திரு அதிவீர ராமபாண்டியன், மதுரை சம்பவம் இன்னும் பேரதிர்ச்சியை தருது. அதாவது இதுவரைக்கும் நடக்காத ஒரு விஷயம். பூட்டு போட்டாச்சு, 3 அடுக்கு பாதுகாப்பு இருக்குது. திரு ஷியாம் அவர்கள் சொன்ன மாதிரி அந்த வாக்கு எண்ணிக்கை நடந்த இயந்திரம் எவ்வளோ முக்கியமோ அது தொடர்பான ஆவணங்களும் அது முக்கியம். அதில் சீல் வைக்கப்படவில்லை. யாருக்கும் தெரியாமல், எந்த அடையாள அட்டையும் இல்லாமல் ஒரு அரசு அதிகாரி கூட 3 பேரோடு போய் கிட்டத்தட்ட 3.5 மணி நேரம் அங்கே இருந்திருக்காங்க. இந்த தகவல் கிடச்சி கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வேட்பாளரோட திரு வெங்கடேசன், திரு அமமுகவினுடைய வேட்பாளர் நம்ம டேவிட் அண்ணாதுரை வரார், தொண்டர்கள் வராங்க. ஒரு வேட்பாளர் வரவே இல்லை. தெரியும் இதன் பின்னணி என்ன? இது என்ன நடந்திருக்கு? இல்லை, அதை நீங்கள் சொன்னதில் மற்ற எல்லா போட்டியாளர்களும் வேட்பாளர்களும் பதட்டப்பட்டாங்க. ஆனால் ஒரே ஒரு அந்த அதிமுக கட்சி சார்பாக நிற்கிறவங்க மட்டும் பதட்டப்படலை. ஏன்னா அங்கே என்ன நடக்குதுங்கிறது தெரியுமா? ஏன்னா ஒரு நிகழ்வு நடக்கிற போது அதில் நிகழ்விலே சம்பந்தப்பட்டவர்கள் ஒரு எதிர்வினை ஆற்றணும்ல. அது குறித்து எதுவுமே செய்யவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக அது ஐயம் எழத்தான் செய்யும். அதில் 2 வாய்ப்புகள் தான் இருக்குது. ஒன்று, அந்த விஷயத்தை தெரிஞ்சிருக்கணும். இல்லை நமக்கு விரோதமாக எதுவும் நடக்காது அப்படிங்கிற நம்பிக்கை அவருக்கு மட்டும் இருந்திருக்கணும். இது 2 தான் வாய்ப்பு. இது 2 இருந்தாலுமே அது தேர்தல் கமிஷன் வந்து சரியாக செயல்படலை, ஒருதலை பட்சமாக இயங்குறதுன்னு தானே அர்த்தம். அந்த ஒரு நிகழ்வு மிகச் சரியாக நமக்கு கோடிட்டு காட்டுவது என்னவென்றால், ஒரு சாதாரண விஷயம், ஒரு சின்ன விஷயத்திற்கும் ஒவ்வொரு வேட்பாளரும் நம்ம பரப்புரையில் இருப்போம், அங்கேருந்து ஃபோன் அடிப்பாங்க, சார் 3 மணிக்கு மீட்டிங் வந்துடுங்க அப்படிம்பாங்க. நம்ம போகணும், இல்லை நம்ம ஏஜென்ட் போவோம். அடுத்த நாளைக்கு காலையில் 11:30 மணிக்கு மீட்டிங் கூப்பிடுறீங்கல்ல, இப்போது இது மாதிரி ஒரு ஆவணத்தை எடுக்க வேண்டியிருக்கு, ஒரு எல்லா வேட்பாளரும் வாங்க, இந்த பர்பஸுக்காக உள்ளே போகிறோம், இதை எடுக்க போகிறோம், நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா? அதுதானே ஒரு தார்மீகமாக ஒரு அரசியலமைப்பின்பால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையம் செய்ய வேண்டிய நடவடிக்கை. சரி, எனக்கு இன்னொரு சந்தேகம். உள்ளே போனாங்க ஒரு அதிகாரி, அவங்க பணி இடைநீக்கம் செய்யப்பட்டாச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்னா தவறு செய்திருக்கிறார்கள். அந்த தவறு என்ன தவறுக்காக உள்ளே போனாங்க, என்ன எடுத்தாங்க, எதுக்காக எடுத்தாங்க? இந்த கேள்விகளுக்கு இதுவரைக்கும் பதில் இல்லை. கண்டிப்பாக இது அதுக்கு அடுத்த கட்டமாக அது அவங்க என்ன செஞ்சிருக்கணும், நாங்கள் என்னென்ன காரணங்களுக்காக அனுப்பியிருக்கோம் அப்படிங்கிறத தேர்தல் ஆணையம் ப்ரெஸ்ஸை சந்தித்து பட்டியலிட்டிருந்தார்கள்னா அதில் இருக்கிற நம்பகத்தன்மையா அனுப்பியிருக்கோம்னு சொன்னாச்சுன்னா யார் அனுப்ப முடியும்? அது இல்லை, அதான் சொல்ல மாவட்ட ஆட்சியர் தானே அனுப்ப முடியும். கண்டிப்பாக அது யார் அனுப்பினார்கள்? தன்னிச்சையாக ரிட்டர்னிங் ஆஃபீஸர் அவர் தானே. ஆமாம், இல்லை அவங்க தான் அதுக்கு இன்சார்ஜ், முழு இன்சார்ஜ். அங்கே வந்து மாவட்ட கலெக்டர் தான் அந்த ரிட்டர்னிங் ஆஃபீஸர். அப்போ அவங்க வந்து கண்டிப்பாக அவரை கேட்டு அனுப்பவில்லை என்று சொன்னால் அவர் முதல்ல அங்கே வந்திருக்கணும். சரி, அவருக்கு தகவல் கிடைக்குது, வந்து மறுபடியும் உள்ளே போய் சோதனையிட்டாரா?
இப்பவும் அவங்க போயிட்டு வந்துட்டாங்க, மூடியாச்சு. சரி. உள்ள இவங்க என்ன செஞ்சாங்கங்கிறத அனைத்து வேட்பாளர்களையும் அழைச்சிட்டு போய் மறுபடியும் ஒரு என்கொயரி கொடுக்கணுமா வேண்டாமா? அதை காமிச்சாதானே அந்த வேட்பாளர்களுக்கு ஒரு குறைந்தபட்ச ஒரு நம்பிக்கை. உள்ள என்ன ஆவணங்கள் வைக்கப்பட்டது, அது இருக்குதா இல்ல அது இல்லையா, இல்ல அதை மறுபடியும் இன்னும் 2 நாள் கழிச்சு யாருக்கும் தெரியாம கொண்டு உள்ள வைப்பாங்களா? என்ன ஆவணங்கள் எடுக்கப்பட்டிருக்கு, மறுபடியும் அது வைக்கப்பட்டதா? ஜெராக்ஸ் எடுக்கிறதுக்குன்னா சார் சொன்ன மாதிரி 3 மணி நேரம் ஜெராக்ஸ் எடுக்க வேண்டிய அளவுக்கு வால்யூம் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் என்ன அங்கே இருந்தது? அப்போ இவ்வளோ விஷயங்கள் அதில் இருக்கு இல்லையா? இப்போது இன்னொரு சந்தேகம் பாருங்கள், ஹேக்கர்ஸ் அது இதுன்னு சொல்லி எல்லா மீடியாக்களும் விவாதிச்சிருக்கோம், எல்லாரும் விவாதிக்கிறாங்க. இவங்க ஏதோ ஒன்று கொண்டு போய் அங்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்தாங்க, அதை சேஞ்ச் பண்ணக்கூடிய, வெளியிருந்து ஆப்ரேட் பண்ணுறதுன்னு இப்படி ஒரு வேட்பாளருக்கு சந்தேகம் வருமா வராதா? ஏன்னா அது வந்து இருக்கிறது மெஷின். அந்த மெஷினில் வந்து அந்த ஆக்சபிலிட்டிக்காக ஏதோ ஒன்று கொண்டு போய் வைக்கலாம் இல்லையா? அப்போ அது உள்ளே வந்து இன்னும் தரவாக போய் எல்லா வேட்பாளர்களையும் கொண்டு போய் செக் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு நியாயமான கோரிக்கை தானே. அதை இவங்க செஞ்சு காட்டணும்ல. எப்படி நீங்கள் வந்து மார்க் போலிங் எங்களுக்கு பண்ணி காமிக்கிறீங்களோ அதே போல் இப்போ வந்து அந்த அறைக்குள்ளே எங்களை அழைச்சிட்டு போய் நான் எங்களோட திருப்திக்கான எக்ஸ்பர்ட்ஸை உள்ளே கூட்டு போய் நாம் அதை செக் பண்ணுறதுக்கும், அங்கே வேறு ஏதாவது அசம்பாவிதங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத தரவை செக் பண்ணுறதுக்கும் ஒரு வாய்ப்பை நீங்கள் கொடுக்க தானே செய்யணும். இப்போ அந்த இடத்துக்கு போகாமல் அவங்கள நாங்கள் வந்து பதவியிலிருந்து தள்ளி வைக்கிறோம், சஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறது அது என்ன தீர்வு? அது அவங்க போனதுக்கான தண்டனை. உள்ளே எதுக்கு போனாங்கிறது எங்களுக்கு அந்த தகவல் என்ன? இதில் ஒரு சாராம்சம் என்ன? வேதனையான விஷயம் என்ன, மாவட்ட ஆட்சித்தலைவரும் அதோடு நிற்கிறார், அதுக்கு மேலே வரல. மாநில தலைமை தேர்தல் ஆணையரும் அதை தாண்டி வெளியே வரல. எதுக்காக போனாங்க, என்ன செய்தாங்கிறதுக்கு இதுவரைக்கும் பதில் சொல்லவே இல்லை. அந்த இடத்துக்கு அவர்கள் வருவதையே தவிர்க்கிறார்கள்னு சொல்றேன். அந்த இடத்துக்கு அவங்க வர்றதில்லை. ஏதோ இந்த சின்ன குழந்தைகளுக்கு அழுகிறதா முட்டாய் வாங்கி கொடுத்து ஏமாத்துறது மாதிரி நாங்க அவங்கள சஸ்பெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றது இதுக்கு தீர்வா? இது ஒரு தெளிவா தெரியுது. தாசில்தார் தன்னுடைய சொந்த வேலையாக உள்ள போகல. அவங்க சொந்த வேலை அவங்களுக்கு என்ன சார்? தாசில்தார் வந்து பலிகடா கூட ஆக்கப்பட்டிருக்கலாம். கண்டிப்பா. அப்போ அந்த அதிகாரி ஒரு நிமிஷம் சொல்லாம, அதாவது என்னன்னு சொன்னா அங்க வந்து உள்ள போறோம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? இவர் சொன்ன மாதிரி அதிர்மணம் சொன்ன மாதிரி அனுமதி வாங்கி போனோம் என்பது ஒண்ணு. ரெண்டாவது, முதல் கேள்வி என்ன எழுதுன்னு சொன்னா அங்க உள்ள தபால் வாக்குகள் வைக்கப்பட்டிருக்கு ஒண்ணு. ரெண்டாவது, அந்த அறைக்கு முத்திரை, அதாவது சீல் வைக்கவே இல்லை. யார் சீல் வைக்க கூடாது என்று சொன்னது? ERO-னா இவர் தான், மிஸ்டர் நடராஜன் தான் கலெக்டர், அவர் தான் வந்து எலெக்ஷன் ரிட்டர்னிங் ஆஃபீஸர். அவர் சொல்லி தான் வந்து அறையை பூட்டாம இருந்திருப்பாங்க. அப்ப திருட்டுத்தனம் பண்ணுவதற்காக ஏற்கனவே அறையை நீ கதவை நீ சாத்தாமையே நான் பின்பக்கம் வரேன்னு சொல்ற கதை இது. அப்ப அது அப்படியே வச்சிருக்காங்க, லாக் பண்ணாம வச்சிருக்காங்க, சீல் பண்ணாம வச்சிருக்காங்க. அப்ப சயின்ஸ்ல கூட என்னன்னா தியரி இருக்கு பாருங்க, தியரி நீங்க கரெக்ட் பண்ணா பிராக்டிகல் சரியா வராது. அப்ப முதல்ல டாக்குமெண்ட்டை சரி பண்ணிட்டு தபால் வாக்குகளை சேஞ்ச் பண்ண முடியும். டாக்குமெண்ட்டில் என்ன, இப்போ உதாரணத்துக்கு 5லேருந்து 11 வரைக்கும் வாக்கு நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த சீரியல் நம்பரை நீங்கள் மாற்றிங்கன்னா எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினையே மாற்றலாம். நீங்கள் வெளியில் மிஷினை மாற்றி கொண்டு வந்து உள்ளே இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மிஷினை இங்கே நீங்கள் உள்ளே வைக்க முடியும். அது ஒன்றும் பெரிய காரியமே இல்லை. அப்போ என்னென்னா இது வந்து மிஸ்டர் நடராஜன் தான் முதல் குற்றவாளி. இந்த ஃபர்ஸ்ட் அக்யூஸ்ட் இஸ் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். இப்போ அவரை வந்து மிஸ்டர் சத்யபிரதா சாகு என்ன பண்ணணும்னா அவரை நீங்கள் அங்கேருந்து முதல்ல மாற்றணும். அப்போ கவுண்டிங்கில் அவர் என்ன தெரியல ஒன்றாலும் பண்ணுவார். அவர் என்ன சொல்ற, மதுரை மாவட்ட ஆட்சியர் என்ன சொல்கிறாரோ அதே வார்த்தையை தான் சத்யபிரதா சாகும். ஏன் அதுதான் சொல்கிறேன், நம்ம அதுதான் சந்தேகம் வருது. தமிழக தேர்தல் ஆணையம் மீதும் மிஸ்டர் ஷாம் அவர்கள் சொன்ன மாதிரி இந்திய தேர்தல் ஆணையம் மீதும் இப்படி ஒன்று நடந்திருக்கு. 8 பூத்தில் தர்மபுரியில் நீங்கள் ரீபோல் பண்ணுறீங்க, இங்கேயும் பண்ணுறீங்க. அப்போ எல்லா ஸ்ட்ராங் ரூமையும் நீங்கள் பண்ணணும். ஒரு ஜன்னல் தான் இருக்கும், அதில் வேறு ஜன்னல் இருந்தால் கூட அதை அடைச்சிருவாங்க. எனக்கு தெரியும் அந்த எலெக்ஷன் இது சம்மந்தமாக வரும்போது. அப்போ அவ்வளோ நீங்கள் ஸ்ட்ராங் ரூமை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு நான் 3 அடுக்கு, நான் 4வது அடுக்கில் நான் மொட்டை மாடியை வச்சுருக்கேன். 1 அடுக்கு 2 அடுக்கு 3 அடுக்குன்னு ஜனங்களை ஏமாற்றக்கூடாதுன்னு சொல்கிறோம். அப்போ முதல்ல அவங்க எப்படி உள்ளே போகிறாங்க? ரெண்டாவது என்னன்னா அந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் எடுத்துகிட்டு வந்தால் ஒரு ப்ரெஸ் மீட்டில் எதிர்க்க வச்சுட்டு நீங்கள் பண்ணணும். ரெண்டாவது அதை நீங்கள் சொல்லணும். 3 மணி நேரம் கழிச்சு மட்டும்தான் சொல்றாங்க என்னென்ன இது மாதிரி உள்ள ஒருத்தர் போயிருக்காங்க, சம்பூர்ணம் போயிருக்காங்க அனுமதி பெறாமல் வெளியே தகவலே சொல்லாம மர்மமாக 3 மணி நேரம். சரி, என்னுடைய சைன் கூட மிஸ் ஆயிடுது. நம்ம என்ன சொல்லுவோம், இந்த மாதிரி இவர் சொன்ன மாதிரி பிரஸ்ஸை கூட்டி வச்சுட்டு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரும் வந்து எல்லா அரசியல் கட்சியும் சேர்ந்தவங்களையும் நாங்கள் வந்து டாக்குமெண்ட் இது பண்ணிட்டோம், உங்கள் ரெப்ரஸன்டேட்டிவ் உள்ள அனுப்புங்க, உங்கள் சீஃப் ஏஜென்ட்டை நாங்கள் உள்ளே போய் அதை பார்க்குறோம், உங்கள் முன்னாடியே நாங்கள் சைன் பண்ணிட்டு வெளியில் வரோம். இதெல்லாம் நடைமுறைகள், அந்த நடைமுறைகள் பின்பற்றப்பட. தேர்தல் ஆணையம் யாருக்கு ஆதரவாக இருக்கிறது? அப்போ பாஜகவுக்கு ஆதரவாக இருக்கிறது, அதிமுகவுக்கு ஆதரவாக இருக்கிறது அப்படின்னு தானே நம்ம சந்தேகப்பட முடியும். தொடர்ந்து பேசலாம். திரு ஷியாம், இந்த கலெக்டர் மேலே ஏற்கனவே சில இதுகள்லாம் உண்டு. அது ஒரு கருப்பு புள்ளி மாதிரி. அந்த சித்திரை திருவிழா நடக்கும்போது இந்த தேர்தல் நடத்தக்கூடாது என்ற ஒரு எல்லா தரப்பு மக்களிடம் இருந்து ஒரு
எதிர்ப்பு குரல் வந்தது. ஆனால் ரொம்ப சிம்பிளாக இல்லை அதெல்லாம் ஒன்று மாற்ற முடியாது முதல்ல அறிக்கை கொடுத்தது அவர் தான். அவருடைய தொடர் வினையாகுது. நான் என்னுடைய கல்லூரி படிப்பு மதுரை. அது போக மதுரை எனக்கு ஒரு பகுதி நேட்டிவ் மாதிரி. இந்த மதுரையில் சித்திரை திருவிழா எவ்வளவு முக்கியம் என்பது மதுரையை சுற்றி இருக்கிற பல மாவட்டங்களுக்கு தெரியும். காரணம் அந்த சித்திரை திருவிழா நடக்கும்போது இயல்பாகவே வேறு பணிகளிலே யாருமே கவனம் செலுத்த மாட்டார்கள். இப்பவும் நீங்க பாத்தீங்கன்னா மதுரையில் ஓட்டுப்பதிவு கம்மி, குறைஞ்சு போச்சு. 8 மணி வரைக்கும் வாக்குப்பதிவு வச்சிருந்தும் குறைஞ்சு போயிருக்கு. அப்போ மதுரையில் கண்டிப்பாக இன்னொரு நாள் நடத்துவதில் எந்த சிரமமும் கிடையாது. இப்போ மறு வாக்குப்பதிவு நம்ம நடத்துறோம், இன்னொரு நாள் தானே நடத்துறோம். அதே மாதிரி மதுரைக்கு மட்டுமாவது மாத்திரமே இடைத்தேர்தல் இன்னொரு நாள் தான், 4 சட்டமன்ற இடைத்தேர்தல் நடத்துறோம். ஆக மதுரைக்கு மட்டும் வாக்குப்பதிவு நாளை மாத்துறதுல என்ன சிரமம் இருக்கு? ஆனா மதுரை கலெக்டர் உடனடியா இந்த பிரச்சனையை கிளப்பின உடனே அவர் சொல்றாரு, இல்ல சித்திரை திருவிழாவுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லைன்றாரு. அப்படி சம்பந்தம் இல்லைன்னு சொல்ற ஒருத்தர் மதுரை கலெக்டரா இருக்கவே லாயக்கற்றவர் என்பதுதான் உண்மையான நிலவரம். ஏன்னா மதுரை மாவட்டத்தையும் அந்த மாவட்ட மண்ணை அந்த மக்களை புரிந்து கொண்ட ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் இப்படிப்பட்ட வார்த்தையை சொல்ல மாட்டாரு. அது மட்டும் இல்லாம மதுரை ஹைகோர்ட்ல இந்த வழக்கு நடக்கும்போது, மூல வழக்கு நடக்கும்போது தேர்தல் கமிஷன் ரெப்ரசென்டே பண்ணல. அவங்க பாட்டு பேசாம இருக்கிறாங்க. நீதிபதிகள் ரொம்ப கோவிச்சுக்கிட்டாங்க. நீங்க பதில் கொடுக்கல அப்படின்னா நாங்களே வேற தேதி கொடுத்துருவோம்ட்டாங்க. அதுக்கு பிறகு என்ன பண்ணாங்கன்னா மெட்ராஸ்ல ஒரு பெட்டிஷன் போட்டு இங்க மெட்ராஸ்ல நடத்துறதா வசதின்னு சொல்லி எல்லாத்தையும் அங்க மாத்திட்டாங்க. இதுதான் உண்மையா நடந்த விஷயம். ஆக இவங்க ஒருதலை பட்சமாக மட்டும் இல்ல பாரபட்சமாகவும் நடந்து கொள்கிறார்கள் என்பதுதான் இதுல பாயிண்ட். பொதுவாகவே நடுநிலையோடு தேர்தல் கமிஷன் நடந்து கொள்கிறது என்பது நமக்கும் தெரியணும். அதான் நாம உணரணும். தேர்தல் கமிஷன் நடுநிலையோட இருக்கட்டும், அது ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான். ஆனா நம்ம உணரணும் இல்லையா? அப்போ சார் சொல்ற பீமாராவ் சார் சொல்ற பாயிண்ட் அதுதான். நீ ஆவணத்துல கையெழுத்து மிஸ்ஸிங், நம்ம அதிபர் ராம் பாண்டியன் அவர் சொல்றாரு கையெழுத்து மிஸ்ஸிங்னா எல்லாரையும் கூட்டிட்டு போய் கையெழுத்து போட வேண்டியதானே. மேலும் தபால் ஓட்டுனால தோக்க முடியுமா வெற்றி அடைய முடியுமான்னு நம்ம ராதாபுரம் தொகுதியில தோற்று போன அப்பா வண்ணாச்சிட்ட கேளுங்க. வெறும் 47 ஓட்டுங்க, 44 ஓட்டுங்க. எங்க சட்டமன்ற உறுப்பினர் முன்னாடியே சவுந்தரராஜன் வெறும் 14 ஓட்டுல ஒன்லி 14 ஓட்ஸ்ல தோத்து போனார். இது நடந்தது. தபால் ஓட்டு அதுல சீல் மாத்தம் தான். ஏதாவது யாரோ ஒருத்தர் ஆத்தரைஸ் பண்றாருங்க, ஆத்தரைஸ் பண்ணது தப்பு. இதுதான் பாயிண்டே, இவ்வளவுதாங்க. இதுல அவர் கடைசியில தோல்வி அடைஞ்சிட்டாரு. வழக்கு நடக்கு, இன்னும் அநேகமா அந்த சட்டமன்றமே இப்ப காலி ஆயிரும் போல இருக்கு. வழக்குனால என்ன பயன் இருக்கு? பாதிக்கப்பட்ட அப்பா வண்ணாச்சியோட பாதிப்புங்கிறது பெர்மனன்ட் பாதிப்பு, நிரந்தரமான பாதிப்பு, நிவர்த்தி செய்ய முடியாத பாதிப்பு. சட்டம் என்ன சொல்லுது? ஒரு பாதிப்பு நிவர்த்தி செய்ய முடியாமல் இருக்கும்னா உடனடியாக கோர்ட்ல தலையிட்டு நிவாரணம் தரணும். இர்ரிப்பேரபிள் டேமேஜ், அதுதான் அதோட பிரின்சிபிள். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில மதுரை மாவட்டத்தில் எல்லா தொகுதிகளோட ஆவணங்களும் அங்க இருக்கு, எல்லா தொகுதிகளோட வாக்கு எந்திரங்களும் அங்க இருக்கு. ஆக வாக்கு எண்ணிக்கையில முக்கியமானது என்னன்னா, ஒன்னு இவிஎம், ரெண்டாவது இப்போ வந்திருக்கிற இவி பேட்டு, மூணாவது ஆவணம். இந்த ஆவணங்கள்ல தபால் ஓட்டும் அந்த ஆவணங்களோட கலந்து இருக்கும்போது 6 தொகுதிங்க. ஒரு தொகுதிக்கு தபால் ஓட்டு 2000னா 12,000 ஓட்டு. 12,000 ஓட்டுல தான் எம்பி தொகுதியோட 44 எங்க இருக்கு, 12,000 எங்க இருக்கு? 6 தொகுதி வந்துருது இல்ல. அப்போ தபால் ஓட்டே மாத்திட்டாங்க அப்படின்னா தான் கதை முடிஞ்சு போச்சு. அது அப்போ அந்த பக்கமா வால்யூமா ஜெராக்ஸ் எடுத்திருக்கிறத பார்த்தா நிச்சயமா ஒரு வேட்பாளருக்கு பதவியளிப்பு இருக்காதாங்க. நான் வேட்பாளர், என்னோட வெற்றி தோல்வி, என்னோட எதிர்காலம் எல்லாமே, என்னோட அரசியல் எல்லாமே அதுல இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு ஆவண அறைக்குள்ள ஒரு தாசில்தார் உள்ள போய் அவர் ஆவணத்தை எல்லாம் வெளியில எடுத்துட்டு பிரைவேட் கம்பெனியில ஜெராக்ஸ் போடுறாரு அப்படின்னா எவ்வளவு பெரிய சந்தேகம் வந்திருக்கும். சரி, ஜெராக்ஸ் போட்டாங்கல்ல, அவ்வளோ பார்த்து கேட்கலாம்ல என்ன நடந்தது. பத்திரிகையாளர்கள் இது வரைக்கும் அவங்கள சந்திக்கவே முடியல. இந்த பிரைவேட் சிராக்ஸ் போட்டவரை என்ன சிராக்ஸ் போட்டீங்கன்னு கேட்கறதுக்கு உங்களுக்கு நல்லா தெரியுங்க. ஒரு பிரைவேட் சிராக்ஸ் போட்டீங்கன்னா 10 காப்பிக்கு 1 காப்பி இல்ல 2 காப்பி வேஸ்ட் ஆகும். மிஷின்ல ஏதோ ப்ராப்ளம் வரும், சரியான பிரிண்ட் அவுட் வராது, அப்போ வேஸ்ட் ஆகும். அதெல்லாம் எங்க கிடக்கும்னு நினைக்கிறீங்க? சிராக்ஸ் கம்பெனிக்குள்ளேயே தான் கிடக்கும். நீங்க ஒரு சமீபத்தில் வெளிவந்த ஒரு திரைப்படத்துல எல்லா ஆவணங்களையும் மாற்றி ஹேக் பண்ணி பெரிய பெரிய அமௌண்ட் பேங்க்ல இருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அதோட மூலம் எங்க தொடங்குச்சு அப்படின்னா, எப்படின்னு பின்னாடி ஆராய்வான். மூலம் எங்க தொடங்குனா ஜெராக்ஸ் கம்பெனியில் தொடங்குது. அதாவது நம்மளோட ஆதார் கார்டு இதெல்லாம் ஜெராக்ஸ் எடுக்க போகும்போது கார்டு வேஸ்ட், ஒரு பேப்பரை வேஸ்ட் பண்ணி அந்த பேப்பரை அந்த ஜெராக்ஸ் கம்பெனிக்காரன்
அந்த தவறு இழைக்கக்கூடிய அந்த கும்பலுக்கு வந்து விற்கிறான். வித்த பிறகு அவன் அதை வச்சு ஆதார் நம்பர்லாம் வச்சு அப்படியே ட்ரைலா போய் கடைசியில் பேங்க் அக்கௌண்ட் வரைக்கும் கையை வச்சு பல லட்சக்கணக்கான ரூபாயை வந்து சுண்டில் பண்ணிடுவான். சமீபத்தில் வெளிவந்த ஒரு திரைப்படம். இது நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்படி இருக்கும்போது இவ்வளவு பெரிய விஷயத்துல இவ்வளவு சந்தேகங்கள் கிளம்பும் போது ஏன் வந்து நீ வெளிப்படையா வரல? தேர்தல் ஆணையத்திற்கு மிகப்பெரிய தேவை என்ன? டிரான்ஸ்பரன்சி தானே. டிரான்ஸ்பரன்சியே இல்லாம வந்து நீ எப்படி செய்யலாம்? இந்த கேள்விக்கு ஏன் பதில் வரல? இந்த இடத்துல தான் வந்து இந்த போராட்டத்தை வந்து நம்ம உண்மையாவே நம்ம எல்லாருமே ஆதரிக்கிறோம். ஒரு பெரிய வேடிக்கை என்னன்னா, இதனால் ஏற்பட்ட விளைவு தமிழ்நாட்டில் ஒரு புதிய போராட்ட கூட்டணி உருவாயிருக்கு. அதாவது ஒரு அரசை அமைப்பதற்கான முக்கிய கருவியே தேர்தல் தான். அது தேர்தல் தான் மக்களுடைய மனநிலைமையை பிரதிபலிக்கும் என்று நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம். நடப்பது அதுதானாங்கிறது தான் பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அதுவீர ராமபாண்டியன் இன்னொரு அதிர்ச்சியூட்டும் செய்தி. அன்பழகன்கிற ஒரு மூத்த பத்திரிகையாளர், அவர் தேர்தலுக்கு சிஇஓ சீஃப் எலக்ட்ரல் ஆஃபீஸருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார், புகார் கடிதம். 19ஆம் தேதி தேர்தல் முடிந்த அடுத்த நாள் அவர் அனுப்புகிற நேரம் வந்து முற்பகல் 11:20. அவர் சொல்கிற சாராம்சத்தை அப்படி வாசிக்கிறாரு. தூத்துக்குடி மக்களவை தொகுதிக்குட்பட்ட விளாத்திகுளம் கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட 80 வாக்குச்சாவடிகளிலிருந்து 1-2 இல்லை 80 வாக்குச்சாவடிகளிலிருந்து வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் இடத்திற்கு இதுவரை வந்து சேரவில்லை. தேர்தல் முடிஞ்சது 18ஆம் தேதி 6 மணிக்கோட முடிகிறது. இவர் எழுதுறது அடுத்த நாள் 11:20 இந்த நிமிடம் வரை வந்து சேரவில்லை வாக்குப்பெட்டிகள் 80. உதாரணமாக காட்டுநாயக்கன்பட்டி, வேப்பலோடை ஆகிய கிராமங்களில் உள்ள 15 வாக்குச்சாவடிகளிலிருந்து வாக்குப்பதிவு இயந்திரங்கள் 18/4/19 நள்ளிரவில் எடுத்துச் செல்லப்பட்டது. ஆனால் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் இடத்திற்கு இந்த நிமிடம் வரை வந்து சேரவில்லை. 80 வாக்குப்பதிவு இயந்திரங்களின் நிலை தொடர்பாக விரிவான விசாரணை செய்து எந்த முறைகேடும் நடக்காமல் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் இடத்திற்கு வந்து கொண்டு சேர்க்க வேண்டும், நடவடிக்கை எடுக்க வேண்டும் கேட்குறார். 3 மணி நேரமாக ஒரு ரூமில் போயிருந்ததுக்கு இவ்வளோ விவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். 80 வாக்குச்சாவடிகளிலிருந்து எடுக்கப்பட்ட இயந்திரங்கள் வாக்கு எண்ணும் மையத்திற்கு வந்து சேரல. எப்போ? ராத்திரியிலிருந்து மறுநாள் பகல் வரைக்கும். இந்த இடைப்பட்ட நேரத்தில் அந்த வாக்கு பெட்டிகள்லாம் எங்கே போச்சு? அது இதில் ஒரு பெரிய இன்னொரு அதிர்ச்சியான செய்தின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு பிறகு 1:30 மணி அளவில் திருப்பி கொண்டு வந்திருக்காங்களாம். அந்த வாக்குப்பெட்டி தூக்கிட்டு வர பார்த்தீங்கன்னா, அந்த சின்ன பசங்க 18-19 வயசு பசங்க மாதிரி ஏதோ மளிகை கடையில் ஜாமான் வாங்கிட்டு வந்த மாதிரி எந்த போலீஸ் பாதுகாப்பும் இல்லாமல் அது ஒரு புகைப்படம் வந்திருக்கு. என்ன தேர்தல் நடந்தது? முழுக்க என்ன நடக்குது இங்கே? தேர்தல் ஆணையத்தினுடைய ஒருசார் தன்மையையும் அந்த தேர்தலை வந்து அவங்க எவ்வளோ லெத்தார்ஜிக்காக அணுகிறாங்க அப்படிங்கிறது தான் நீங்கள் சொன்ன விஷயத்துலேருந்து தெளிவாக தெரியுது. அவர் அண்ணன் ஷியாம் சார் சொன்ன மாதிரி வெறும் 12,500 போஸ்டல் ஓட்டுக்கே நம்ம இவ்வளோ பதப்பதைக்கிறோம். இதில் வந்து 80 பூத்துகள் தமிழ்நாட்டில் வந்து அமைக்கப்பட்டிருக்கிற பூத்துகள் ஒரு பூத்துக்கு குறைந்தது 1200லேருந்து 400 வரைக்கும் இருக்குது. அப்போ 80ன்னா பாருங்கள், கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கு மேலே இருக்கக்கூடிய வாக்குகளில் இப்படி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3/4 நாள்னு சொல்லலாம். நீங்கள் சொல்கிற அந்த நாள் காணாமல் போன பதைப்பு இந்த தேர்தல் கமிஷனுக்கு இருந்ததா அது குறித்து வெளியே எங்கும் சொல்லப்படவில்லை. அது குறித்த தேடல் இல்லை. அதுக்கப்புறம் அது வருது, அது எதுவுமே நடக்காத மாதிரி உள்ளே வாங்கி வைக்கிறாங்கன்னா இந்த கள்ளத்தனம் எதற்காக? அதை நோக்கிய தேடல் இருந்திருக்கணும். நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் கொண்டு வருகிற போது யாரும் இல்லை, ஒரு போலீஸார் கூட இல்லைன்னா அது குறித்த தேடலும் மேற்கொள்ளப்படவில்லைங்கிறது அது எஸ்டாப்ளிஷ் ஆகுதா? நீங்கள் வரும்போது ஒரு போலீஸ் பாதுகாப்போட போய் என்ன நடந்தது, வெஹிக்கிள் ரிப்பேரா இல்லை எங்கே இருந்தீங்க, இதெல்லாம் நாங்கள் விசாரித்தோம், இப்போ அழைச்சிட்டு வரோம், போலீஸ் பாதுகாப்போடு அது வருது அப்படின்னு சொன்னால் ஒரு பேசிக்காக ஏதோ ஒரு தேடல் இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஆனால் இங்கே நீங்கள் அது வந்து ஏதோ ஒரு மளிகை கடை பொருட்கள் போல் பொட்டணமாக எடுத்து கொண்டு வரப்படுகிறது அப்படின்னு சொல்லும்போது, அப்போ அந்த தகவல் தெரிவிக்கப்பட்டும் அது குறித்த தேடலோ அது குறித்த அக்கறையோ இல்லாமல் இருந்தது என்பதை அது மீண்டும் வெளிப்படுத்துது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு தேர்தல் அணுகுமுறை இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப வருத்தம் இல்லை. இது ஒரு சார்பாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை தான். ஆளுங்கட்சியினருக்கும் அவர்களுக்கும் சாதகமாக
இன்னொரு முக்கியமான உதாரணம், இந்த வாக்குப்பதிவினுடைய சதவிகிதத்தை எப்படியாவது குறைத்து விட வேண்டும் என்றே அவர்கள் நிறைய முயற்சி பண்ணியிருக்காங்க. போக்குவரத்திலிருந்து அந்த பூத் ஸ்லீப்பை கொடுக்க விடாமல் இருந்ததுலேருந்து, மதுரையில் திருவிழா போது வச்சு யாரும் ஓட்டு போட வர மாட்டாங்கன்னு சொல்றதுலேருந்து போட விடாமல், இப்படி அரசுக்கான எதிர்ப்பு அதிகப்படியாக இருக்குது. அதனால் அந்த எதிர்ப்பு வந்து முடிந்த அளவுக்கு நாம் வந்து போலிங் ரேட்டை வந்து குறைச்சிருவோம் அப்படிங்கிறத நோக்கி தான் இந்த ஆணையம் வந்து நகர்ந்ததா அப்படிங்கிறதெல்லாம் இப்போ வந்திருக்கிற விஷயங்கள் நமக்கு வெட்ட வெளிச்சமாக ஆக்கி காட்டுது. ஒரு தேர்தல் ஆணையம் 100% வந்து போலிங் ரேட்டை கொண்டு வரணுங்கிறது அதோட மோட்டாவாக இருக்கணும், அதனோட லட்சியம் எய்ம் என்னவாக இருக்கணும். ஆனால் இன்றைக்கு அந்த எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னென்னா, அந்த வாக்களிக்க நாங்கள் நிற்கிறோம்னு ஒரு கோயம்பேடு அந்த பேருந்து நிலையத்தில் அவ்வளோ வாக்காளர்கள் நிற்கிறாங்க. உலகத்துக்கு முன்னாடி நாங்கள் இவ்வளோ பேர் இந்தியாவில் தமிழ்நாட்டில் வாக்களிக்கிற நிற்கிறோம். அவங்களுக்கு வசதி இல்லை ஏன் என்று ஒரு ஷோகாஸ் நோட்டீஸ் இந்த தேர்தல் ஆணையம் அனுப்பிச்சா போக்குவரத்து துறை செயலாளர் மீது. இந்த கேள்விக்கு முதலமைச்சர் என்ன பதில் சொல்றாருன்னா, இது எங்களுக்கு சம்மந்தம் இல்லை, தேர்தல் ஆணையத்தினுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது, நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனாலும் வழக்கமாக ஓடுற பஸ் ஓடுச்சின்னு வாய் கூசாமல் போய் சொல்கிறார். அதில் தான் நீங்கள் பாருங்கள், அப்போ ஒரு முதலமைச்சர் தன்னுடைய பொறுப்பை இப்படி தட்டி கழிக்கிறார். அப்போ தேர்தல் ஆணையம் என்னுடைய கட்டுப்பாட்டில் தான் இருந்துச்சுன்னா, அப்போ தவறியது தேர்தல் ஆணையம். தேர்தல் ஆணையமே தன் வாக்களிக்க விரும்பியவர்களை கொண்டு போய் சேர்க்க விரும்பலன்னு தானே அர்த்தம். வாக்களிக்க வாருங்கள் சொல்லி விளம்பரம் தான். விளம்பரத்தில் ஃபார்மாலிட்டிஸுக்கு நீங்கள் வந்து ஒரு விளம்பரம் கொடுத்துறதோட சரி, அவங்களுடைய எண்ணம் வந்து உண்மையிலே அது இல்லை. வாக்கு வந்து அதிகப்படியாக போல ஆகக்கூடாது அப்படிங்கிறதுடைய நிலைப்பாடு தான் இப்போ சரியாக இருந்திருக்கு. அதே மாதிரி வாக்குப்பெட்டிகள் குறித்து நிறைய கம்ப்ளைண்ட்ஸ், மிஷின்ஸில் வந்து பட்டன் இல்லை, தாமதமாக வந்திருக்க மிஷின்ஸு, இப்படி ஒவ்வொரு ஊரிலும் பார்த்தா ஒவ்வொரு விதமான குற்றச்சாட்டு, நம்பிக்கையற்ற தன்மையாகத்தான் எல்லாமே வெளியே வந்துட்டுருக்கு. ஒரு இந்த தேர்தல் ஆணையம் சிறப்பாக செயல்பட்டது அப்படிங்கிற ஒரு வார்த்தை கூட நாம் எங்கும் கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பே இல்லை. அப்போ இது இனி வரும் காலங்களில் வந்து தேர்தல் மீது மக்களுக்கான நம்பிக்கை எப்படி இருக்கும்? ஒரு தனியார் தொலைக்காட்சி விவாத நிகழ்ச்சியில் போகும்போது எல்லோரும் அதை தான் சொல்கிறாங்க, இது வாக்களித்தா நாங்கள் போடுற வாக்கு சரியாக போய் சேருதான்னு எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது. அது எங்கெங்கெல்லாமல் போயிட்டு நாங்கள் எப்படி போகுது, நாங்கள் உண்மையிலே நாங்கள் போடுற வாக்கு தானே அது. இப்போ விவி பேட்னு சொல்லியிருக்கோம், ஏதோ ஒரு புதுசாக ஒரு பேட்டர்ன் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம், சின்னத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. ரெண்டையுமே மாற்றி வச்சுட்டிங்களா, நாங்கள் எதை போய் பார்க்குறது? நாங்கள் போடும்போது கண்ணுக்கு தெரியுது, அந்த மெஷின் மாற்றப்பட்டாலோ இல்லை அதை வேறு மாதிரி ஏதோ பண்ணாலும் அது எப்படி பார்க்குறது? அதை என்னோட சொந்த அனுபவமே வந்து மத்திய சென்னையில் நாங்கள் எங்கள் வாக்கு சாவடியில் 7 மணிக்கெலாம் போயிடுவோம். 7 மணிக்கு போட்டு உடனே வந்துடலாம், 5 மினிட்ஸ் கூட ஆகாது. 7 மணிக்கு போகிறோம், பெரிய கியூ நிற்கிது. அது ஐஏஎஸ் அதிகாரிகள்லாம் அங்கே தான் இருக்காங்க, அவங்களும் நிற்கிறாங்க, க்யூவில் தான் நிற்கிறாங்க. என்னென்னா போலிங் மிஷின் வந்து ப்ராப்ளம், போலிங் மிஷின் விவிஎம் ப்ராப்ளம். இவிஎம் ப்ராப்ளத்துக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒரு சென்ட்ரல் யூனிட்லேருந்து ஒரு டெக்னீஷியன் வந்து மாற்றணும். கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் ஆச்சு. இல்லை, இந்த 3/4 மணி கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள், இது வந்து கடும் கோடை வெயில் காலம். அது இல்லை, எல்லாம் போக என்னோட பாயிண்ட் என்னன்னா, அப்போ அந்த 3/4 மணி நேரத்தை நீ எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கணும்ல. வாக்குப்பதிவு 6 மணிக்கு முடியுதுன்னா 1 மணி நேரம் வந்து வாக்குப்பதிவு நடக்கல இல்லை, அப்படின்னா நீங்கள் 7 மணி வரைக்கும் அதை மாற்றணும்ல. அதில் என்ன சிரமம் இருக்கு? 8 மணி வரைக்கும் வந்து நம்ம வந்து ஒரு ஸ்பெஷல் அக்கேஷனில் மாற்றி கொடுத்துருக்கோம்ல. இதை மாதிரி வந்து 400 இடத்துல ப்ராப்ளங்க, தமிழ்நாடு பூராவும் 400 இடத்துல ப்ராப்ளம்ன்றாங்க. இப்போ 400 இடத்துலையும் வந்து டிலேடு போலி, சில இடத்துல 3 மணி நேரம்லாம் டிலே ஆயிருக்கு. ஆனால் வந்து வாக்குப்பதிவு நேரத்தை வந்து அது என்ன ஒன்றுமே இல்லையே, பண்ணவே இல்லையே, சரி, இன்ஸ்பைட் ஆஃப் ரிக்வெஸ்ட். சரி, திரு பீமாராவ், இவ்வளவு சந்தேகங்களுக்கிடையில் நிற்கிறது தேர்தல் ஆணையம். தமிழ்நாட்டு தேர்தல், நம்ம தமிழ்நாட்டை பற்றி மட்டுமே பேசுவோமே. 4 மாநில சட்டமன்ற இடைத்தேர்தல்கள் வேறு வருது. 4 இடைத்தேர்தல்கள் 19ஆம் தேதி. இந்த தேர்தல் ஆணையம் நடத்துகிற இந்த தேர்தலை எப்படி நம்புறதுங்கிற ஒரு கேள்வி வருது இல்லை? இல்லை, உண்மையிலே நீங்கள் சொல்லக்கூடிய சந்தேகம் வந்து எல்லா எதிர்கட்சிகளுக்கும் இப்போ எழுந்திருக்கு. அது இன்னொரு முக்கியமாக குறிப்பிட்டு பார்க்க வேண்டியதுன்னா, பொது தேர்தல் முடிஞ்சு போச்சு, இங்கே உள்ள நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சு போச்சு. நம்ம இது இப்போ இருக்கிறது வெறும் 4 சட்டமன்ற இடைத்தேர்தல் மட்டும்தான். இப்போ வசதி என்னென்னா, தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை அமைச்சர் பெருமக்களுக்கும் இப்போ ரொம்ப ஃப்ரீ. 4 இடம் தான் அவங்க டார்கெட். அப்போ எப்படிலாம் நடந்துக்கும், என்னெல்லாம் நடக்குங்கிறத நம்ம கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியுது. தேர்தல் ஆணையம் என்ன செய்ய வேண்டும்? இல்லை, தேர்தல் ஆணையம் என்னன்னு சொன்னால் அதன் மேலே கூட அவச்சொல், அதாவது தேர்தல் ஆணையம் அவச்சொல் என்பதை விட தான் நேர்மையாக இருக்கிறேன் என்பதற்கு ஷியாம் அவர்கள் சொன்ன மாதிரி, இவர் அதிபர் அவர்கள் சொன்ன மாதிரியும் அது தன் செயல்பாட்டில் தான் நிரூபிக்க முடியும். வேறு எதுக்கும் அதுக்கு வந்து தெர் இஸ் நோ ஆல்டர்னேட்டிவ். அப்போ அது நேர்மையாக அதை பண்ணணும்னு சொன்னால், நேர்மையாக தேர்தல் நடத்துவதற்கு என்ன பண்ணணும்? ஒரு உதாரணத்துக்கு
தேர்தல் முடிஞ்ச பிறகு கன்னியாகுமரி மாவட்டத்தில் என்ன வந்ததுங்க 38,000 பேரோட வாக்குகளை வந்து நீக்கிருக்குது தேர்தல் ஆணையம். அவர் என்ன சத்யபிரதா சாகு சொல்கிறாருன்னா, நாங்கள் வெளிப்படையாக வச்சிடும், நீ வந்து செக் பண்ணுன்றாரு. நான் மீனவன், நான் வந்து கடலில் மீன் பிடிக்க போகிறேன், என்னுடைய தொழிலை பார்ப்பேனா நான் இதை பார்ப்பேனான்னு இருக்குது. இல்லை, ரெண்டாவது இன்னொரு முக்கியமான இதுன்னா, இப்போ சென்னை போன்ற பெருநகரங்களில் ஒரு வாடகை வீட்டில் குடியிருக்கிறவங்க இடம் மாறி போகிறது நிறைய வாய்ப்பு உண்டு. உண்மை. கிராமப்புறங்களில் ஒரு வீட்டில் இருந்து கூட இன்னொரு, ஏன்னா எல்லாருமே சொந்த வீடு, சொந்த வீடு யாரும் மாறி போவதற்கான வாய்ப்பு இல்லை, அவசியமும் இல்லை, வாய்ப்பே இல்லை. அப்படின்னா அங்கே மட்டும் 5000 ஓட்டு ஒரு குறிப்பிட்ட 2-3 கிராமங்களில் மீனவர்களுக்கு இல்லை. மொத்தம் கன்னியாகுமரியோட அந்த செக்மெண்ட்டில் 38,000 வாக்குகள் இல்லை. அப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், இவங்க இப்போ முன்னாடி இவங்களாம் சொன்ன மாதிரி என்ன நடக்குது, நீங்கள் வந்து முன்ன பூத் ஸ்லிப்பை வந்து கொடுப்பாங்க, நீங்கள் வந்து வாக்கு போடும், அது ஒன்றும் ஆவணம் இல்லை, ஆனால் கொடுப்பாங்க, மோட்டிவேட் பண்ணுவாங்க போன்னு சொல்லி. சாரே எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா போய் க்யூவில் நின்று வந்தார். நான் 166வது டிவிஷனில் KK நகர் ஸ்கூலில் நானே நேரடியாக தகராறு பண்ணேன் காலையில் ஓட்டு போடுறதுக்கு. ஏன்னா நான் மற்ற இடங்களுக்கு போகணுன்றதுக்காக. போயாச்சுன்னா மிஷின் இன்னும் வரல, ஆக்டிவேட்டும் பண்ணலை. அந்த ரொம்ப அந்த கேஷுவலாக சொல்கிறாங்க, நீங்கள் ஒரி பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொன்னதால் நான் உடனே சத்யபிரதா உட்பட நான் மெசேஜ் கன்வே பண்ணேன், என்கிட்ட ஆதாரம் உட்பட இருக்குது, இதெல்லாம் நடந்தது ஸ்பாட்டில். அப்போ எக்ஷன் பண்ணியிருக்கணும். அப்போ தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுதுன்னா, நீங்கள் தமிழ்நாட்டில் நம்ம பேசும்போது இன்னொன்றும் சேர்த்து பேச வேண்டியிருக்கு. பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருப்பதனால அது என்ன பண்ணுதுன்னா, இன்ஸ்டியூஷன், அதாவது நிறுவனங்களை தனதாக்குது. முதல்ல வந்து திட்ட கமிஷன் வந்து RBIயே தனதாக்கிது, அப்புறம் நிதி ஆயோக்குன்னு கொண்டு வந்து தனதாக்கிட்டாங்க. அப்புறம் என்ன, சிபிஐயே தனதாக்குறாங்க. அது இந்த லடாய் நமக்கு தெரியும். சிபிஐ ஆஃபீஸர், சுப்ரீம் கோர்ட்டு, ஆமாம், இப்போ இவர் ஜட்ஜி சம்பந்தமாக ஒரு இதுவை கொண்டு வராங்க. ஏன்னா அடுத்த மாதம் ரஃபேல் சம்பந்தமான சில ஜட்ஜ்மெண்ட்டாக அவர் கொடுக்க போகிறாரு. அப்போ த்ரெட்டனிங் பண்ண, நீதித்துறை என் கிட்ட வா, என் காலடிக்கு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது நடக்குது. ஊடகங்கள் என்றால் ஷாம்ஷார் அழகாக சொன்னார், நம்ம இந்தியாவில் இருக்கிறது 543 பாராளுமன்ற தொகுதி தாங்க, இதான் நாங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஆனால் ஊடகம் என்ன, ஒரு ஊடகம் அது இருக்குது என்கிட்ட கூட, 564 பாரதிய ஜனதா கட்சி வெற்றி. இதெல்லாம் எங்கேயாவது இது பாருங்க, ஆர்வ கோளாறுல கோளாறுக்கும் ஒரு இது இருக்கும் இல்லை, பைத்தியத்துக்கு காரிய பைத்தியம்னு சொல்லுவாங்க. அது கரெக்டாக 2-3 குறைச்சாவது சொல்லும். அதெல்லாம் இல்லை, அது தோக்க போகிறது உறுதியான இன்ஸ்டியூஷனை தனதாக்குறாங்க. ஹிட்லர் இதாங்க செஞ்சார். அது நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன், உங்கள் கவனத்துக்கு கொண்டு வரலாம்னு நினைக்கிறேன். கரெக்ட். ஒரு தேசிய ஊடகம், தேசிய ஊடகம் ஒன்று வெறும் 16,000 பேர்கிட்ட மாத்திரம் ஒரு கருத்து, வெறும் 16,000 பேர்கிட்ட கருத்து கணிப்பு நடத்தி. ஆனால் லயலோ கல்லூரியோட கருத்து கணிப்புலாம் எப்படி வரும் நமக்கு தெரியும், மோரார்லெஸ் அது சரியாக இருக்கும். அவங்களே சில நேரங்களில் வந்து அதுவே ஃபெயிலியராக இருக்குதுன்னா நம்ம இந்தியாவில் நம்ம பார்த்துருக்குறோம். என்ன சொல்லுவோம்னா, 1933 ஹிட்லர் தன்னை முதல்ல உலகத்திலே காவலாளின்னு சொல்லி கொண்ட ஒரே நபர் ஹிட்லர். அவர் பின்னாடி என்ன பண்ணார், ஜெயிப்பதற்காக ஜெர்மனோட பாராளுமன்றத்தையே கொளுத்தி தான் ஆட்சிக்கு வராரு. 62% ஓட்டு வாங்கின பிறகு கடைசியில் அவர் 2வது உலகத்தையே கொண்டு வந்தார். இது நமக்கு இருக்கிற இது வரலாற்று படித்த பிறகுதான் மோடி தன்னை காவலாளின்னு அழைச்சிட்டார். எஸ், கரெக்ட், உண்மை. நீங்கள் சொல்றது 100% உண்மை. இப்போ என்ன சொல்ற, இன்ஸ்டியூஷன்லாம் தனதாக்கிட்டா. இப்போ தேர்தல் கமிஷன் என்ன சொல்றாரு, நான் சொல்ற மாதிரி நீ நடந்துக்க, அதானே அவர் சொல்றதுங்க. அப்போ அவருக்கு ஷாம் நல்ல உதாரணம் சொன்னார். எங்கேயாவது ஒரு பிரைம் மினிஸ்டர் ஒரு படம் விடுவானா எலெக்ஷன் நடக்கும்போது, அப்போ அதை தடுக்கிறதுக்கு அது பண்ண நீ கன்சிடர் பண்ணுன்னு சொல்லுது கோர்ட்டு. அதனால என்னன்னா, எல்லா நிறுவனங்களையும் தனதாக்கி அது இஷ்டப்படி அது நடத்திட்டு ஜனங்க மத்தியில் ஒரு தேர்தல் ஆணையம் ஒழுங்காக செயல்பட்டது அல்லது நல்லா இருக்குன்னு அவங்களே சொல்ல வச்சுட்டு இதெல்லாம் நடக்குதுன்னு சொல்லுது. அப்போ என்ன நடந்திருக்கணும், நீங்கள் சொல்கிற மாதிரி வாக்குப்பதிவை அதிகப்படுத்தியிருக்கணும். அவர் சார் கரெக்டாக சொன்னார், வாக்குப்பதிவு அதிகமாக இருக்குன்னா இல்லை, ஆவரேஜே தமிழ்நாட்டில் என்ன 71-72% மேலே வந்து நீங்கள் வரவே இல்லை. நீங்கள் நடிகர்களை வச்சு விளம்பரம் நிறைய பண்ணது, நீங்கள் வாக்களிப்பேன் நான் வாக்களிக்கலாம் உரிமை போச்சு எல்லாம் நீங்கள் பண்ணீங்க. அதனோட நோக்கம் என்ன, அதற்கான ஏற்பாடுகளே நீங்கள் செஞ்சீங்களான்னு இருக்கணும். அப்போ 4 சட்டமன்ற அந்த இடைத்தேர்தலில் நீங்கள் திருப்பரங்குன்றம், நீங்கள் சூலூரில், ஒட்டப்படாரம், அரவங்குறிச்சி 4 நடக்கணும்னு சொன்னால் நேர்மையாக நீங்கள் சொல்கிற ஒரு பயம் இருக்குது எல்லாருக்கும். ஏன்னா ஏற்கனவே நான் சொன்ன தங்கத்தமிழ்ச்செல்வன் சொன்னார் 4000 ரூபாய் திருப்பி கொடுன்னு கேட்ட இடம் தேனியில் உண்டு. அவர் இன்னொன்று சேர்த்து சொன்னார், 500 கோடி ரூபாய் செலவழிச்சிருக்காங்க தேனியில் மட்டும் வந்து, என்னால் ஆதாரம் இருக்குன்னு உட்பட அவர் சொல்லியிருக்கிறார். பேட்டி கொடுத்துருக்கிறார் அவர். அப்போ இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் 4ல் என்ன பண்ணுவீங்க, உங்களுக்கு என்ன நெருக்கடி? இப்போது மோடிக்கு மீண்டும் ஆட்சியில் வரப்போகிறது இல்லை, அவருக்கு இருந்தாலும் அந்த பயம், தோல்வி பயம் வந்துடுது, அவர் தோக்க போகிறது உறுதி. நம்ம மே 23 பார்க்க போகிறோம்னு வச்சுங்களேன். இங்கே என்ன இவங்களுக்கு 111, இன்னும் கேட்டால் இவங்களுக்கு கரெக்டாக என்ன இருக்குன்னா எண்ணிக்கை 105 தான் இவங்களுக்கு. ஏன்னா 3 பேர் வந்து அவங்க கூட இருந்தவங்க வெளியில் வேறு மாதிரி பண்ண போகிறாங்க. 3 எம்எல்ஏக்கள் இப்போவும் அம்மாமுகவை நான் பேர் வேணால் டைமில் அதனால இது பண்ணல, அம்மாவுக்கு ஆதரவாக இருக்காங்க. 105 தான் இருக்குது. இவங்க குறைந்தபட்சம் 13 சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றால் தான் அதிமுக நீடிக்கும். அதுக்கு வாய்ப்பே இல்லை.
13 இவங்க வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இல்லை. 22 இவங்க முற்றிலும் தோக்க போகிறது உறுதி. அதுக்கு இன்னும் நான் தெளிவாக சொல்கிறேன். நேற்று உட்பட உளவுத்துறை அவங்களுக்கு ரிப்போர்ட் கொடுத்துருக்கு. யாருக்கு? முதலமைச்சருக்கு. என்னென்ன நீங்கள் வந்து வெற்றி போகிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு அது நம்ம சொல்லலை, அவங்களே சொல்லியிருக்காங்க, ஊடகங்கள் உட்பட வந்திருக்கு. அப்போனா என்ன, தோல்வி உறுதினும் போது இந்த நாளில் எப்படியாவது வெற்றி பெறுவதற்கு எல்லா தில்லுமுள்ளு வேலைகளும் இவங்க பண்ணுவாங்க. அப்போ என்ன பண்ணணும் தேர்தல் ஆணையம்? நேர்மையாக இருக்குதுன்னா நீங்கள் 4 தானே ரொம்ப இப்போ நீங்கள் சொல்லலாம் தமிழ்நாடு முழுக்க இருந்து எங்களால் கவனிக்க முடியலன்னு. 4 என்பது ரொம்ப குறுகி ஒரு வட்டத்துக்குள் வர வேண்டியதை மாறி போயிருக்கு. அப்போ நீங்கள் கரெக்டாக நீங்கள் அதை கண்காணிக்க முடியும். எல்லா ஏற்பாடுகளும் காவல்துறையிலிருந்து பணம் பரிமாறப்படுகிறாங்க. எல்லா அமைச்சர்களுக்கும் குறிப்பு 4 சட்டமன்ற தான், அதையும் கவனிக்கணும். அதுக்கு ஈக்குவலாக கண்காணிப்பும் இருக்கணும். இரவு நேரங்களிலும் கண்காணிப்பு இருக்கணும்னு சொல்றோம் நாங்கள். அதிகாலையிலும் கண்காணிப்பு இருக்கணும். ஆனால் கண்காணிப்பு என்னவா இருக்கணும்னா நடராஜன் போன்ற தேர்தல் அதிகாரிகளை வைத்துக்கொண்டு கண்காணிப்புக்கெல்லாம் சாத்தியம் இல்லை. ஏன்னா எனக்கு இன்னும் புரியாது. ஒரு தேர்தல் ஆணையம்ங்கிறது ஒரு பொதுவான அமைப்பு. ஆனால் அதனுடைய அலுவலர்கள் எல்லாருமே மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடியவர்கள். ரொம்ப ஆபத்தானது. அதுதான் உங்களுக்கு சொல்கிறேன் மறுபடியும். ஹிட்லர் ஜெர்மனியில் இதை பண்ணான். எதை பண்ணது? கோயல் பஸ்ஸை பயன்படுத்தி, அவருக்கு தெரியும் சாருக்கு, கோயல் பஸ்ஸை பயன்படுத்தி பிரச்சாரத்துக்கு ரேடியோவில் அன்றைக்கி பயன்படுது, தொலைக்காட்சிகளில் தவறாக பயன்படுத்துறது. இவர் விஜயபாஸ்கர் மேலே குட்கா ஊழல் என்ன கைது பண்ணீங்களா? இன்கம் டாக்ஸ் எப்படி நீங்கள் பயன்படுத்துறீங்க? எப்போ தேவைப்படுமோ அப்போ தான் நாங்கள் கையில் எடுப்போம். அதான் இவர் என்ன வச்சிருக்காருன்னா, ஐடி எதுக்குன்னு சொன்னால் வருமான வரித்துறையை வந்து வேற மாதிரி வருமான வரத்துக்கு ஈட்ட வேண்டியது. வருமானத்துறை வந்து நீங்கள் காவலாளின்னா இவர் சோகிதார்னு பேர் வச்சுக்கிட்டு இவருக்கு ஒரு சின்ன சோகிதாரை உருவாக்கி இருக்கிறார். எங்க? இங்கே தமிழ்நாட்டில். ஆமாம், காவலாளிக்கு எங்கேயாவது ஒரு வாட்ச்மேனுக்கு அசிஸ்டன்ட் வாட்ச்மேன் எங்கேயாவது நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா? அவர் வாட்ச்மேனா, இவர் அசிஸ்டன்ட் வாட்ச்மேனா? எடப்பாடி என்னங்க தேர்தல் ஆணையத்தை என்ன பண்ணிருக்காங்க? இந்த 2 வாட்ச்மேனுங்களுக்கும் தேர்தல் ஆணையம் என்ன இருக்கு? நான் நேரடியாக குற்றச்சாட்டு, சத்யபிரதா சாகு நேர்மையாக இருந்தால் ஒரு வெள்ளை அறிக்கை நடந்து முடிந்த தேர்தல் சம்பந்தமாக ஒரு வெள்ளை அறிக்கையையும் எதிர்க்கட்சிகள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டையும் ஏற்றுக்கொண்டு நீங்கள் நடவடிக்கை உட்படுத்தி இந்த 4 இடைத்தேர்தலிலும் நேர்மையாக நடத்துவதற்கு எதிர்க்கட்சிகளை அழைத்து பேசி என்னென்ன மாதிரி அதை நடத்த வேண்டும் என்ற விதிமுறைகளை உருவாக்கி அதன் அடிப்படையில் நீங்க இந்த தேர்தல் நடத்தணும். இப்ப நாமினேஷன் முடிஞ்ச பிறகு நம்பிக்கை வரணும்னா என்ன செய்யணுங்கிறது ரொம்ப அழுத்தமா ஆழமா சொல்லியிருக்கீங்க, தெளிவா சொல்லியிருக்கீங்க. திரு ஷியாம், திரு பீமார் அவர்கள் ஒரு கணக்கு சொல்றாரு. 105 குறைஞ்சபட்சம் ஒரு 13 ஜெயித்தே ஆக வேண்டும் என்கிற ஒரு நிர்பந்தமான சூழல். ஏற்கனவே வந்திருக்கிற செய்திகள்லாம் ரொம்ப கசப்பாக இருக்குது. வாய்ப்பு இல்லை, பல்செல்லாம் பார்த்துட்டு இனி தேராதுங்கிற மாதிரிலாம் அறிக்கை வந்துருச்சு. ஆனால் இந்த அரசு எப்படியாவது, நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி எதையாவது செய்து இந்த ஆட்சியை நீட்டிக்க வேண்டும் என்பதில் ரொம்ப முனைப்பாக இருக்கிறது. அடுத்த அரசியல் நகர்வு என்னவா இருக்கும்? இதில் வந்து இந்த மாதிரி ஒரு சூழல் வந்ததுன்னா காலதாமதமாக அறிவித்ததே வந்து அதை மனதிலே வைத்துத்தான். இதில் இந்தியாவில் 7 கட்ட தேர்தல். முதல் கட்ட தேர்தலில் வந்து ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான சீட்டு வரும்போது மத்திய பாரதிய ஜனதாக்கு இவ்வளவுதான் சீட்டு வரும்னு தெரிஞ்சிடும். 2ஆம் கட்ட தேர்தல் நம்ம நடத்தி முடிச்சாச்சு, இதுலயும் இவ்வளவுதான் தெரிஞ்சிடும். நாளைக்கு 3ஆம் கட்ட தேர்தல். இப்போ மத்திய அரசு என்ன பண்ணுதுன்னா, ஒவ்வொரு கட்ட தேர்தலையும் எவ்வளவுக்கு எவ்வளோ நம்ம தோல்வி முகத்தில் இருக்கிறோமோ அதை அடுத்த தேர்தலில் ஈடுகட்டுறதுக்கு ஏதாவது ஒன்று பண்ண பார்க்குது. அதான் தொடர்ந்து நடக்குது. அதுக்கு தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்துது. தமிழ்நாட்டிலேயே இப்போ எப்பவுமே ஒரு கட்ட தேர்தல் தான். 2ஆம் கட்ட தேர்தலில் அந்த 4 தொகுதி வந்துருச்சு. அப்போ 18 தொகுதிக்கு வந்து அவங்களுக்கான மைனஸ் பாயிண்ட் தெரிஞ்சதுன்னா இந்த 4ல் வந்து ஈடுகட்ட பார்ப்பாங்க. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அப்போ காவல்காரர்கள்னு சொல்லிக்கிறவங்க வந்து உண்மையான காவலாளியா இருக்கணும். உண்மையான காவலாளி தமிழ்நாட்டில் யாருன்னா மக்கள் தலைவர் எம்ஜிஆர் தான். உங்க ஒப்புறான சத்தியமா நான் காவல்காரன் எந்த காலத்திலேயே பாடி முடிச்சுட்டாரு. இவங்க என்ன சவுக்கிதாரு, நாங்க எந்த காலத்திலேயே வந்து நாங்க சவுக்கிதாரா இருக்கோம். ஆனால் இவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, 4 தொகுதி இடைத்தேர்தலில் இப்படி நடந்தால் நம்ம 4ஐயும் கைப்பற்றிடலாம்னு நினைக்கிறாங்க. நிச்சயமா முடியாது. என்ன காரணம்னா, ஏற்கனவே மக்கள் வந்து கொதிப்போட உச்சகட்டத்தில் இருக்கிறாங்க. இந்த தேர்தலில் நடந்த இவ்வளவு கோளாறுகளையும் ஏதோ ஒரு வகையில எல்லாருமே பெர்சனலா பார்த்துருக்கிறோம். ஊடகங்கள் வாயிலாலாம் இல்ல. நான் சொன்னது என்னோட பெர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். இதே மாதிரி சாருக்கு ஒரு பெர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இப்படி அவ்வளவு பேருக்கு இருக்கு. அப்படி இருக்கும் போது வந்து அவங்க வந்து அதை அவங்க இன்னைக்கு இருக்கிற சமூக வலைதள உலகத்துல எல்லாம் ஷேர் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஆக இந்த 4 தொகுதியில் இருக்கிற வாக்காளர் பெருமக்களுக்கும் இங்க என்னெல்லாம் நடக்குன்னு தெரிஞ்சிருக்கும். ஒன்று. 2வது, இந்த 4 தொகுதிக்கும் தேர்தல் நடப்பது இது முதல் முறை அல்ல. ஏற்கனவே 18ஆம் தேதி ஒரு வாட்டி வந்து அவங்க வந்து ஆட்காட்டி வரல மை
வச்சிருப்பாங்க. இப்ப நடுவரல்ல மை வைக்கிறதுக்கு அடுத்த வாய்ப்பு. எல்லாமே பாராளுமன்ற தொகுதிக்குள்ள வர்றது தானே. ஆமா. திருப்பரங்குன்றக்காரன் ஏற்கனவே ஓட்டு போட்டிருப்பான்ல, ஓட்டு போடும்போது என்னெல்லாம் நடந்ததுன்னு அவனுக்கு தெரியும்ல. அப்ப கண்டிப்பாக அவன் வந்து இந்த அரசை எதிர்த்து தானே ஓட்டு போடுவான். ஆக மற்ற தொகுதிகள்லயாவது டெபாசிட் வாங்க முடியும். பாரதிய ஜனதாவுக்கு எதிராக போடுகிற ஓட்டு ஆமா அதிமுகவுக்கும் எதிராக போடுவோம். ஆமா. அப்போ மிச்ச 18லயாவது கொஞ்சம் டெபாசிட் வாங்கலாம்னா அந்த 4ல் டெபாசிட் வாங்க முடியாத நிலைமைக்கு தான் போவாங்க. அதில் நம்ம சந்தேகப்பட வேண்டாம். ஏன்னா ஏற்கனவே வந்துங்க திருப்பரங்குன்றம், ஒட்டப்பிடாரம் இந்த 2 தொகுதியும் வந்து அமமுக தொகுதி தான். கண்டிப்பான வெற்றி வாய்ப்பு என்பது அமமுகவுக்கு இருக்கு. சூலூர் வந்து ஒரு மரணத்தால் நிகழ்ந்த ஒரு தொகுதி. அந்த மரணத்தில் வந்து ஒரு இயற்கையான ஒரு அனுதாபம் எப்போவுமே ஏற்படுறது தான். காஞ்சிபுரத்தில் அந்த காலத்தில் எம்எல்ஏ இறக்கும்போது எம்எல்ஏவோட மனைவி ஜெயிச்சாங்க. ஆனால் இத்தனைக்கும் அவங்களுக்கு அரசியல் சம்மந்தம் இல்லை. அதுக்கு பிறகு அவங்க அரசியலுக்கே வரல. அதிமுக எம்எல்ஏ தான் அவர். ஆக மரணம் என்பது சில அனுதாபத்தை ஏற்படுத்தும். ஆனால் சூலூரில் வந்து திமுக வந்து ஒரு வலிமையான கேண்டிடேட்டை அவங்களும் போட்டிருக்காங்க. அரவக்குறிச்சியில் வந்து ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. ஆனால் நீங்கள் போட்டிருக்கிற சாகுல் ஹமீது கேண்டிடேட் சரியான கேண்டிடேட். எப்படின்னா அரவக்குறிச்சியை பொறுத்த வரைக்கும் பள்ளப்பட்டியில் இருக்கிற இஸ்லாமிய வாக்காளர்கள் தான் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கிறாங்க. அவங்க எப்பவுமே வந்து ஏற்கனவே அவங்க பிஜேபி பேர்ல பெரிய அதிருப்தியா இருக்கிறாங்க. இப்ப வேட்பாளர் வந்து அங்கிருந்தே வரும்போது வந்து உள்ளூர் வேட்பாளராகவே அவர் மாறிடுறாரு. இப்ப அதிமுக என்ன வேட்பாளர் போட முயற்சி பண்ணுதுன்னா கோகுல இந்திராவை கொண்டு போய் அங்க போட முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. என்ன ஆக போது தெரியல. இது வரைக்கும் அவங்க வேட்பாளர் லிஸ்ட் போடல. 4 மணிக்கு வருதுன்னு சொன்னாங்க. ராத்திரி 10 மணிக்கு யாருக்கும் தெரியாம கொடுத்துட்டு போறாங்க. ஏற்கனவே அவங்க அப்படித்தான் செஞ்சாங்க. வேட்பாளர் பட்டியல வந்துங்க என்னைக்குமே வந்து ஒரு பிரஸ் மீட் போட்டு அதை வந்து அது ஒரு பேம்ப் ஷோ இல்லையா, அது ஒரு பெரிய விஷயம். வேட்பாளர் பட்டியல அறிவிக்கிறது. அப்ப வந்து இத்தனை பேர் பட்டதாரிகள் சொல்லுவாங்க, இத்தனை பேர் முதுநிலை பட்டதாரி சொல்லுவாங்க. அதெல்லாம் எதுவுமே இல்ல. ஆக இன்னைக்கு இரவோடு இரவாக அதை நம்ம எதிர்பார்க்கலாம். என்னோட சந்தேகம் என்ன அப்படின்னா திருப்பரங்குன்றத்துல வந்து அன்பு செழியனை போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். சினிமா பைனான்சியர் அவர் அங்க பெரிய சண்டை நடந்துட்டு இருக்கு. உதயகுமாருக்கும் ராஜன் செல்லப்பாவுக்கும் செல்லூர் ராஜுக்கும் இடையில முட்டல் மோதலோட ஓடுது. அன்பு செழியனை அங்க போடுவாங்க திருப்பரங்குன்றத்துல, கோகுல இந்திராவை வந்து இங்க போடுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன் அரவக்குறிச்சியில. ஆக நெட் ரிசல்ட் வந்து 4 தொகுதியில 3 தொகுதி இப்பவே பயிற்சின்னு நான் சொல்லிடுவேன். உறுதியா என்னால சொல்ல முடியும். இல்ல யாரு போடுறதுன்னு சார் டிப்ஸ் வேற அது அப்படி தெரியுது. அதாவது நமக்கு ஊடகவியலாளர்ங்கிற பொருள உள்ளிருந்து தகவல் வருது. சரி, நம்மளோட நண்பர்கள் அங்கேயே இருக்காங்க. எல்லாருக்கும் நண்பர்களா இருக்காங்க. இறுதியான வாய்ப்பு ஒரு நிமிஷத்துல முடிச்சிருங்க சுருக்கமாக. நிச்சயமாக. அதாவது இந்த பேசுனதுலேருந்து ஜோக்கிதார் அப்படின்னு அவர் சொல்கிற அந்த வார்த்தை கூட தப்பு. ஏன்னா இந்தியாவுக்குள்ள அவர் இல்லை. காவல்காரர் யாருமே தான் காவல் காக்கிற இடத்த விட்டுட்டு ஊராக சுற்றிட்டு அலைஞ்சதாக சரித்திரம் கிடையாது. அப்படி போனால் அவர் உண்மையான காவல்காரர் இல்லை. அதிலே உண்மை இல்லை. அதுக்கப்புறம் இந்த தேர்தல் ஆணையம், அந்த தேர்தல் நடவடிக்கைகள், இந்த 4 தொகுதி இடைத்தேர்தல் அப்படின்னு பார்க்கும்போது இதுவரை தேர்தல் ஆணையமும் இவர்களும் செய்த இந்த பிரச்சனைகள் வாக்காளர்களுக்கு ஒத்துழைக்காமல் இருந்தது என்று பல விஷயங்களில் மக்கள் அதிருப்தியில் இருக்காங்க. ஏற்கனவே ஆளுங்கட்சி எதிர்கட்சி மீது மிகப்பெரிய அதிருப்தியில் இருக்காங்க. அது எவ்வளவுதான் பணம் கொடுத்தாலும் தேர்தலுக்கு பணம் திரும்ப பெறப்படும். அந்த ஒரு புதுசா ஒரு ஆண்டிப்பட்டி ஃபார்முலான்னு ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. காசு கொடுப்போம், ஓட்டு போடலன்னு தெரிஞ்சா வந்து புடிங்கிட்டு போயிருவோங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு கேட்காங்க. இது எப்படி தெரியும் நம்ம ஓட்டு போடலன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? இல்ல ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் போய் கேட்டா கூட பரவாயில்ல சார். இல்ல அப்பவே நம்ம ஓட்டு ரகசியம் இல்லையா? நம்ம யாருக்கு ஓட்டு இல்ல நீதிமன்றத்துக்கு கூட போனாலும் போவாங்க. நாங்க ஓட்டு கொடுத்தா காசு வந்து திருப்பி தரல. ஏன்னா அந்த அளவுக்கு ஜனநாயகத்தை கேலி கூத்தாக அதிமுக மாத்திட்டு வருது. அது இந்த தேர்தலில் அது ஒரு புதிய கோணம் அதிமுக குறித்து பார்க்கறதுக்கு. இப்படிப்பட்ட நிலைகளில் வந்து தேர்தலை வந்து ஒரு கேலிக்குறியானதாகவும் ரொம்ப ஜனநாயகத்தின் மீது ஒரு சிறிதளவு கூட மதிப்பற்ற வகையிலும் வாக்காளர்களை குறிப்பாக மிகவும் கேவலப்படுத்துகிற வகையில் இதெல்லாம் வந்து அந்த அம்மா சொல்லும்போது நான் ஒரு அதிமுக காரங்க அப்படின்னு சொல்லி பதிகிறாங்க. அந்த அம்மாவோட வழி அவங்களுடைய இதை பார்க்கிற போது ஒட்டுமொத்தமாக ஆளுங்கட்சியினர் அவர்கள் மீது மிகப்பெரிய எதிர்ப்பை வாக்காளர் இடத்திலே சம்பாதிச்சிருக்கிறாங்க. எதிர்க்கட்சி ஆட்சியிலே இல்லாத போது கூட திமுகவினுடைய அராஜகங்கள் இன்றைக்கு ஒவ்வொரு சாதாரண பிரியாணி கடையிலிருந்து ஒவ்வொரு இடத்துலையும் மிக அட்டுழியமாக இருக்குது. இப்படி இரண்டுக்கும் மாற்றாக வந்து மக்கள் சிந்திக்கிறாங்க. அந்த புதிய மாற்றத்திற்கு வாக்களிப்பார். சரி, நல்லது. உங்களுடைய அருமையான கருத்து பகிர்வுக்கு மூவருக்கும் ஜியா+ தொலைக்காட்சி சார்பில் நெஞ்சார்ந்த நன்றி. நேயர்களே, மீண்டும் ஒரு கேள்விகளாக நிகழ்ச்சி உங்களை சந்திக்க வரை உங்களுக்கு நன்றியும் வணக்கமும் சொல்லி விடைபெறுவது உங்கள் எம்ஜே ரகு. வணக்கம் நேயர்களே.